அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே இறைவனுக்கு தான் எல்லா புகழும். என்னன்னு சொன்னால், நான் திருக்குர்ஆனுடைய வசனத்தை நான் சொன்னேன். இயேசுவுக்கு அருளப்பட்டது இஞ்சிலுடைய வேதம் உண்மைதான். ஆனால் அந்த வேதம் பாதுகாக்கப்படவில்லை. குர்ஆனுக்கு உண்டான பாதுகாப்பு தன்மை அதுல இல்ல. இஞ்சில் மனித கரங்கள் விளையாடி நிறைய அதனுடைய பாதுகாவல் கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். இஞ்சில் பாதுகாப்பு தான் இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. அதுக்கு போக நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதான், பாதுகாப்பு இல்லைன்னு நாம சொல்றோம். என்ன சொன்னோம்? இந்த மாதிரி யாசிரோட புஸ்தகத்துக்கான யுத்த புஸ்தகம், நாத்தானுடைய புஸ்தகங்கள் எல்லாம் உங்களுடைய வேதங்கள் இருந்து இல்லைன்னு சொன்னோம். ஆமா, இல்லதான். எப்போ? 2000 வருடங்களாக இல்லை. இயேசு மரணித்து உங்களுடைய வாதப்படி உயிர் தெழுந்து அவருடைய வாழ்ந்த காலம் 2000 ஆண்டுகளாக இந்த புஸ்தகங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் தேடுவோம், கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு வாதத்தை சொல்லி இருக்கிறார்கள். காணாமல் போயிருப்பது உண்மை என்று முத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வேதத்தினுடைய வசனங்கள் எல்லாம் மாற்றப்படக்கூடாது நம்ம ஆதாரத்தை நம்ம சொன்னோம். இந்த வேதம் என்று சொன்னா அந்த வரி மட்டும்தான், உபாகமம் சொன்னா உபாகமம் மட்டும்தான், வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும்தான். அது வேதத்துக்கு இல்ல. வேதத்துல என்ன வேணாலும் மாத்தலாம். ஏற்கனவே காணாம போனது கண்டுபிடிச்சு தருவாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இன்னொரு என்னன்னு சொன்னா, அந்த சொல்லப்பட்டது மாத்தப்பட்டது சொல்றீல, அது உண்மைதான். அது வெளிப்படுத்த விசேஷம் மட்டும்தான் பொருந்துமே தவிர வேதத்துக்கு பொருந்தாது. அதுல மாற்றம் இருக்கதான் செய்யும் என்று முத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அதே மாதிரி பால்குடி சம்பந்தமாக எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அதை இப்போது எடுக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறீங்க. அதுக்கு உண்டான பதிலை தயாரித்து சொல்லுவீங்க, நம்ம நம்புறோம். நீங்கள் சொல்ல வேண்டும் சொன்னால் அது கேள்வியாக இருக்கும், கடைசியாக அது வாதமாக வைப்போம். சரிங்களா? மேற்கொண்டு இந்த வேதத்தினுடைய அந்த மாற்றப்பட்ட விஷயங்கள் எதுவெல்லாம் மனிதத்தனம் விளையாடி இருக்கிறது என்ற ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. அதை இன்ஷால்லா கொஞ்சம் விரைவு எடுத்து சொல்லுங்க, நேரம் கம்மியா இருக்கும். அன்றைக்கு சகோதரர் ஆரம்பத்தில் சொன்னாரு, எது மாத்த முடியும்? முதல்ல பாதுகாப்பு இல்லைன்னா அது கடவுளுடைய வேதமாவே இருக்க முடியாது. கடவுளுடைய வேதத்தை ஒருத்தர் கலப்படம் செய்ய முடியுமான்னு கேட்டார். எப்படி நுழைக்க முடியும்னு கேட்டார். சார் பைபிளை படிச்சார்னா அவருக்கு தெரிஞ்சிடும். தேவனே அது ஒத்துக்கிறார். எரேமியா 23வது அதிகாரம் வசனம் 23ல இருந்து 32 வரைக்கும் நீங்க படித்தீர்கள் என்று சொன்னால், வாசித்தீர்கள் என்று சொன்னால், நான் அவரை அனுப்பவும் இல்லை, அவர் தீர்க்கதரிசியா அனுப்புவதும் இல்லை, அவர்கள் பொய்யாக கற்பனையாக அவருடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தை என்று மக்கள் மத்தியிலே பொய்யாக விவரித்து சொல்கிறார்கள். அப்ப கடவுளை ஒத்துக்கிறாரு, மனிதனால அது மாதிரி செய்ய முடியும், அப்படி பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் இருக்கிறார். இது ஒண்ணு. சரி, சொல் வடிவத்தில் ஒலி வடிவத்தில் மட்டும் கிடையாது, எழுத்து வடிவத்திலும் குர்ஆன் சொல்வதை போல எழுத்து வடிவத்திலும் கூட கலப்படம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பைபிளிலே தேவன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார். எரேமியா 8வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் ஞானிகள் என்றும் எங்களிடத்தில் வேதம் இருக்கிறது என்றும் நீங்கள் எப்படி சொல்லலாம்? எங்களிடத்தில் தான் கள்ள வேத எழுத்தாளர்கள் இருக்கிறார்களே, கள்ளத்தனமா எழுதி அது கூட நுழைச்சிக்கிறவங்க இருக்கிறாங்களே, அப்போ பொய்யாக விவரிச்சு சொல்லவும் முடியும். அது மாதிரி கலப்படம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன கடவுள் உங்களுடைய பைபிள்ல அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ்ல தான் இந்த கூட்டல் இருக்கக்கூடாது, குறைத்தல் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட சார் கூட அந்த வசனத்தை எடுத்து காமிச்சார். சார் என்ன சொன்னார்னாக்கா, கருத்து தான் பார்க்கணும். எழுத்துங்கிறது ஒரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க, நாங்க ஒத்துக்கூடாது, கரெக்ட் தான். கருத்துங்கிறது மாறக்கூடாது. 40 பேர் எழுதினாலும் முதலாளி ஒருத்தர் தான். 40 பேர் சொன்னாலும் 40 பேரும் முதலாளி ஒரு விஷயத்தை 40 பேர் சொல்றாருனாக்கா 40 பேர் 40 உறுப்பினர் ஒரே மாதிரி சொல்லணும். அப்ப அது பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 40 பேருடைய அந்த கருத்து மாறுபாடு இருந்தா இது இறைவேதம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம், நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க சொன்னீங்க, நாங்க இப்ப கேட்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனத்துல யூதாஸ் காரியோத்து எப்படி இறந்து போனார் டிராமால எல்லாம் காட்டுவாங்க. போய் நல்ல மனுஷனை காட்டி கொடுத்துட்டோமே, பாவம் செய்யாதவனை காட்டி கொடுத்துட்டோமே, போய் தூக்கு போட்டு செத்தார்னு வரும். அந்த காசுல என்ன பண்ணாரு? இந்த மாதிரி தேவாலயத்தை கொண்டு உள்ள தூக்கி எறிகிறார். உள்ள எரிஞ்சிட்டு போய் நான்று கொண்டு செத்து போயிட்டார். இது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. சரிங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க படித்தீர்கள் சொன்னால் அதுல என்ன வரும்? யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்ததுனால அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சானாக்கா, ஒரு நிலத்தை வாங்கினான். அதன் காரணமாக அவன் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து செத்தான். ஒருத்தர் வயிறு வெடிச்சு சரிஞ்சு தலைகீழா விழுந்தும் தூக்கில போட்டு எப்படி சாக முடியும்? பரிசுத்தாவினால் ஏவப்பட்டவர்கள் இதுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ரெண்டுமே உண்மை. எப்படி உண்மையா இருக்க முடியும்? கருப்புனா கருப்பு, வெள்ளைனா வெள்ளை. கருப்பு ஒண்ணுதான், வெள்ளைய ஒண்ணுதானக்கா அது முரண்பாடு. அப்ப பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு இது மாதிரி கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்குது. இது ஒண்ணு உதாரணம் சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஏராளமான கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்குது. நாங்க அதுதான் கேட்கிறோம். இதுல எதை நாங்கள் பின்பற்றுவது, எதை நாங்கள் விட்டு விடுவது? ஏதாவது ஒண்ணுதானே சார் உண்மையா இருக்க முடியும்? அப்ப இந்த மாதிரி கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிருக்கீங்க. அந்த புத்தகத்தை தான் குறிக்கும். கடவுள் வார்த்தை சொல்ல, நான் சொல்ற வார்த்தையிலிருந்து அதுல உபாகமம் எல்லாம் வரல.
நாங்க எடுத்து காமிச்ச வசனத்துல உபாகமம் என்பதா சேர்க்கக்கூடாது. உபாகமம் வரல. நான் கற்பிக்கின்ற ஒரு வார்த்தையோடு ஒன்றை கூட்டாமலும் குறைக்காமலும் இருந்தாக்க என்ன அர்த்தம்? கடவுள் நேரொலி காட்டுவார். அதுல யாரும் கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. நீங்க இந்த புக்கெல்லாம் காணுமே, அது பதறி நாங்க பார்த்து எடுத்து தரோம், அது என்ன ஆய்வு பண்றோம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம்னு எதிர்பார்த்தோம். கிடைச்சதை வச்சு நாங்க கிடைச்சதை வச்சு நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க சொன்னீங்க முதல்லயே கடவுளுடைய வார்த்தை எப்படி பாதுகாப்பு இல்லாம இருக்க முடியும் சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க கிடைச்சதை வச்சு நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய வார்த்தையில இந்த முரண்பாடு வருது பாத்தீங்களா? அப்ப இந்த புஸ்தகம் எல்லாம் எங்க காணாம போயிருந்தா இந்த புஸ்தகம் இப்போ இல்ல, இந்த தீர்க்கதரிசி வந்து அதை நீக்கி விட்டார். ஒரு தீர்க்கதரிசிக்கு அந்த அதிகாரம் இருக்குது, ஒரு சட்டத்தை கூட்டலாம் குறைக்கலாம், அந்த மாதிரி அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி அடிப்படையில் இது பாருங்க, இந்த புஸ்தகத்தில் இருக்குது, இதை இவர் நீக்கிட்டார், இந்த தீர்க்கதரிசி நீக்கிட்டார்னாக்கா அதற்கான பதிலா இருக்கும். இது இனிமேல் எதிர்காலத்தில் கிடைச்சாலும் கிடைக்கும். சரி, காணாம போனது இப்படி நிறைய இருக்குது. இதோட சேர்த்தாக்கா ரோமன் கத்தோலிக் வச்சிருக்கக்கூடிய அந்த இணையாகம நூல்கள் நீங்க ஏத்துக்கல, அதனால நாங்க ஆதாரமா வைக்கல. அப்ப அவங்களும் கிடைச்சதை வச்சிருக்காங்கன்றாங்க, அதை நீங்க ஏத்துக்கல. அப்ப அந்த ஞான ஆகமம், தொப்பியாஸ் ஆகமம், மக்கபேர் ஆகமம் அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அது விடுங்க. இல்லாம ஒண்ணு இருக்குது, வேணும்னு சேர்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. அது எவ்வளவு துணிச்சல் வேணும்? மனுஷன் எழுதுற ஒரு லெட்டர்லயே சார் சொல்லாத ஒரு வார்த்தையே அவர் சொன்னதா நான் சொன்னால கோபப்படுவேன். எங்க நான் சொல்லவே இல்லை வாதத்துல, இந்த கலந்துரையாடல நான் ஒரு காரியத்தை சொல்லவே இல்லை. சொல்லாத காரியத்தை நீங்க எப்படி எடுத்து வைக்கிறீங்க? ஒரு மனிதர் சராசரி மனிதராக இருக்கக்கூடிய நாமளே கோபப்படும் பொழுது கடவுளுக்கு அந்த வார்த்தையில வேணும்னு சேர்க்கிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலும் 7வது அதிகாரம் 25வது வசனத்திலும் 7வது அதிகாரம் 40வது வசனத்திலும் கன்னியரை குறித்து கர்த்தர் அல்ல, கர்த்தர் சொல்லல, பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டதா சொல்லல, நானே சொல்கிறதாவது என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க சேர்க்க அனுமதிச்சீங்க? அப்ப காணாம போறதும் சேர்க்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமான கடவுள் இப்படிதான் கண்ணியப்படுத்துறதா? இதான் கடவுளுடைய வார்த்தைக்கு தரக்கூடிய வெயிட்டா? பால் குடிக்கிறத பத்தி கேட்காதீங்கட்டாங்க. நீங்க மலஜலம் கழிக்கிறதே ஒத்துக்கிட்டீங்க, கடவுள் மலஜலம் கழிப்பாருன்ட்டு. நாங்க என்ன நினைச்சோம்னா கிறிஸ்தவர்களும் கடவுளை பரிசுத்தர் என்று சொல்கிறார்கள், நாங்களும் இறைவனை பரிசுத்தன் என்று சொல்கிறோம். அப்ப அதுல விஷயத்துல ஒத்துமையா இருந்தா அதுல எங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஆமா, கடவுள் வந்தா மலஜலம் கழிக்கத்தான் செய்வாரு அப்படின்னும் போது அவர் பால் குடிச்சதே பெரிய தப்பா நினைக்கிறாங்க. தாயுடைய மார்புல கடவுள் பால் குடிச்சாருங்க, மனுஷரா வந்தா கூட ஏத்துக்கலாம். சரி, அதாவது ஒரு லாஜிக்கா சொல்லுங்க, அதை ஏத்துக்கல. அவர் பால் கூட குடிக்கல, ஆனா மலஜலம் கழிச்சார்னு சொல்றது இதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கவில்லை, கடவுளுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவங்க கண்ணியம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற முறையில் சொல்றாங்க. அப்ப காணாம போன புஸ்தகம் ஏற்றப்பட்ட புஸ்தகம், இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த முரண்பாடு இருக்குது, ஒரு பரிசுத்த ஆவியினால் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை இருக்கா நீங்க கேட்டீங்களே, அதுவும் நம்ம கொடுத்திருக்கிறோம். கலப்படம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பைபிள்ல எரேமியா 23, 30, 31 சொல்லப்பட்டதும் எரேமியா 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு நீங்க பைபிளை படிக்காம நீங்க பைபிளுக்கு கவுண்டர் கொடுக்கிறீங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? இதே நீங்க குறிச்சு வச்சுட்டு பதில் சொல்லுங்க. உங்களுடைய விஷயங்களை முழுமையாக ஆய்வு செய்யாமல் கிடைச்சதை வச்சு நாங்க பேசுறோம் அப்படிங்கிற நீங்க அடிப்படையில் நீங்க பேசுறது ரொம்ப வேடிக்கையாகவும் கேலியாகவும் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைன்னு சொன்னா முழுசா பாதுகாக்கப்படணும், அதான் கடவுளுடைய வார்த்தை. எங்க குர்ஆனை பத்தி நீங்க சொன்னீங்க, குர்ஆனுடைய வசனத்திலேயோ அதனுடைய வார்த்தையிலேயோ வரிகளிலேயோ ஒரு விஷயம் கூட்டவும் கிடையாது, குறைக்கவும் கிடையாது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா உங்களுடைய மொழிபெயர்ப்புலயே தப்பு இருக்குது, மொழிபெயர்ப்புல தப்பு இருக்காதா அப்படிங்கிறீங்க. அவ்வளவு பெரிய வசனங்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய சட்டத்திட்டங்கள் இன்னைக்கு பின்பற்றப்படணுமா இல்லையா? வேதங்கள்னா அது பின்பற்றப்படணுமா இல்லையா? கடவுளுடைய வார்த்தை பாதுகாக்கம் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தையா? எங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், கடவுளுடைய வார்த்தைன்னா அதுல பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கணும், பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுவும் இல்லாம இருக்கிற வேதத்தை வச்சு நாங்க ஓட்டுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க ஓட்டக்கூடிய அந்த வசனத்திலேயே முரண்பாடு நிறைந்து கிடக்கிறது. அந்த மரணத்தை பத்தி கேட்டாங்கல்ல, முரண்பாடுகள் நிறைந்து கிடக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்களை நீங்க எப்படி பின்பற்ற முடியும்? கடவுளுடைய வார்த்தை இன்னும் சொல்ல போனா சாவு கடல்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சாவு கடல்ல கண்டுபிடிச்சது என்ன வார்த்தை? நீங்க டிஸ்கவரி சேனல்ல போட்டாங்க, அது இஸ்லாத்தை உண்மைப்படுத்துதுன்னாங்க, வேற ஒண்ணும் சொல்லல. உடனே மறைச்சிட்டாங்க, அதோட மறைஞ்சிட்டு எத்தனை வருஷமா? வருஷம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சு டிவி ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிப்பாட்டிட்டான். என்னன்னா இந்த வேதம் இஸ்லாமை உண்மைப்படுத்துதுன்னு சொன்னாங்க, அதோட நிப்பாட்டிட்டான் அந்த நிகழ்ச்சியை. தெரியுமா உங்களுக்கு? அப்ப சாவு கடல்ல கண்டுபிடிச்ச அந்த வேதமும் இப்ப கொண்டு வந்துச்சுன்னா அது இஸ்லாத்தை தான் சொல்லும், உண்மையை தான் சொல்லும். நீங்க இப்ப வச்சிருக்கிறீங்களே இந்த வேதம் கடவுளால் பாதுகாக்கப்படாது, கடவுளால் நிராகரிக்கப்பட்ட ஒரு வேதத்தை சேர்த்தப்பட்ட கூட்டப்பட்டதையும் தான் நீங்கள் வைத்திருப்பீர்கள் தான் எங்களுடைய கருத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகோதரர்கள் ஆரம்பித்தது இயேசு இறைவனா என்பதை பற்றி நம்ம ஆரம்பித்தது அப்படியே நின்றுவிட்டு இப்போது வேதம் இறைவேதமா, நீங்கள் வைத்திருப்பது இறைவேதமா என்ற டாபிக் நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம்.
இது ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. இயேசுவை பத்தி நாங்க சொன்ன காரியங்கள் அவங்க நீங்க பதில் சொல்லவே இல்லை. முதல்ல பதில் சொல்லாமே அடுத்த வேதம் இறைவேதமான்ற டாபிக் நீங்க கடந்து போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது என்னவென்றால், அதற்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, குரானில் மாற்று கருத்து எதுவுமே இருக்காது. குரான் வேதம் எல்லா இடத்துலயுமே ஒரே கருத்தை தான் சொல்லும், முரண்பாடான காரியங்கள் இருக்காது என்பதை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். குரான்ல மனிதனை மண்ணால் படைத்திருக்கிறார், ரத்த கட்டியிலிருந்து சதை பிண்டத்திலிருந்து உண்டாக்கினார், பயங்கரமா போட்டிருக்கு. நல்ல விஷயம்தான். இன்னொரு இடத்துல அத்தியாயம் 25:54 போட்டிருக்கு, நீரிலிருந்து மனிதனை படைத்தார்னு போட்டிருக்கு. மண்ணில் இருந்து படைத்தாரா அல்லது நீரில் இருந்து படைத்தாரா? விளக்கம் எங்களுக்கு தேவை. இன்னொரு காரியம் நான் சொல்லணும் கண்டிப்பா. இப்போ சாப்பாடு சாப்பிட்டதுனால அவர் கடவுள் இல்ல அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, காரியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம், அதுக்கு நான் பதில் சொல்றேன். இன்னொரு காரியம், நாங்கள் ஏனோக்கு எலியா அப்படி பத்திலாம் சொல்லிட்டு போறீங்க. நாங்கள் சொன்னதையே நீங்க மறந்துட்டீங்க. ஒரு மனிதன் மரித்து மண்ணோடு போகாமல் செத்து போய் அடக்கம் பண்ணிட்டு அந்த ஆள் மண்ணோடு போகாமல் திருப்பி வந்திருக்காரு நாங்க சொல்றோம். நீங்க எலியா உயிரோடு எடுத்துக்கிட்டாரு, ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கிட்டாரு. உயிரோடு எடுத்துக்கிட்ட பத்தி ஆளை பத்தியே நாங்க பேசல. மண்ணு உள்ள புதைச்ச ஆளு திருப்பி அவன் வந்திருக்கான், அதை மட்டும் சொல்லுங்க போதும். ரெண்டாவது, இன்னொரு காரியம், அல்லாஹ் ஆண் பாலில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஆண் பாலில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் ஆணாகத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவன் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு கை இருக்க வேண்டும், கால் இருக்க வேண்டும், எல்லாம் இருக்க வேண்டும், காது இருக்க வேண்டும், தலை இருக்க வேண்டும், வாய் இருக்க வேண்டும், எல்லாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண் பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இப்படிப்பட்டவன் என்று. அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் மலஜலம் கழித்தார், அதனால அவர் இறைவன் இல்லைன்னு. கால் இருக்கு, கை இருக்கு, அல்லாஹ் ஆண் பாலில் சொல்லப்பட்டிருக்காருன்னா அப்ப அவருக்கு எல்லாமே இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏனென்றால் ஆண் பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர் சொன்னதற்கு பதில் கொடுங்க. அடுத்தது, இஞ்சில் வேதம் அருளப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஞ்சில் வேதம் முகமது நபிக்கு கொடுத்த மாதிரி, குரானை கொடுத்த மாதிரி கொடுத்து எழுதி நீ எல்லாரும் குடியான்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை மக்களுக்கு போதித்தார், அவ்வளவுதான். போதித்த காரியங்களை 4 சுவிசேஷர்கள், 4 தேவனுடைய பிள்ளைகள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அது சம்பந்தமாய் நிருபங்களிலே எழுதியிருக்கிறார்கள். சரித்திர அப்போஸ்தல நடவடிக்கைகளே எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனால தனியா வானத்திலிருந்து இறங்கி ஒண்ணும் வரல. ஈசா சொன்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதுக்கு இஞ்சில் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அதை இஞ்சில் என்று சொல்லுவதில்லை. ரைட். மாற்றம் இருக்கும் என்று நான் எப்போது சொன்னேன்? மாற்றம் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகள் மாற்றம் இருக்கலாம், கருத்துக்கள் மாற்றம் இருக்கக்கூடாது. அதைத்தான் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வார்த்தைகள் மாற்றம் இருக்கலாம், ஆனால் கருத்துக்கள் மாற்றம் இருக்காது, இருக்கக்கூடாது. அந்த 39 புஸ்தகமா இருக்கட்டும், இந்த 27 புஸ்தகமா இருக்கட்டும், எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்றிலும் வித்தியாசமே இல்லை. இன்னொரு காரியம், எரேமியா 23, எரேமியா 8:8 இதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் தப்புதம்மா எழுதுறாங்க. கள்ள ஆணிகள் இருக்கிற எழுத்தாணிகள் இருக்கின்றன. இதெல்லாம் துர்உபதேசக்காரர்களை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. நம்முடைய தேவன் துர்உபதேசக்காரர்கள் இப்படி எல்லாம் துர்உபதேசம் பண்ணுவார்கள் என்பதை பற்றி சொல்லப்பட்டதான ஒழிய அவர் கொடுத்திருக்கிற இந்த 39 வேத புஸ்தகம் இப்போ நம்ம கை கிடைச்சிருக்க இந்த 39 வேத புஸ்தகத்திலே துர்உபதேசம் இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. இது அல்லாமல் மற்றபடியான துர்உபதேசங்கள் வந்திருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார், அவ்வளவுதான். அதனால 39 துர்உபதேசம் இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. அடுத்து, கடவுளின் வார்த்தை. தௌரத் என்பது கடவுளின் வார்த்தை தானே? தௌரத் என்பது கடவுளுடைய வார்த்தை தானே? அவர் கொடுத்தது தானே? அப்படி என்றால் ஏன் அது காணாமல் போய்விட்டது? ஏன் அது இல்லை? ஒரு காப்பி கூட இல்லையா உங்கள்கிட்ட? ஜெராக்ஸ் காப்பி கூட இல்லையா? கொடுங்களை பார்க்கலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு முஸ்லிமாவது தௌராத் புத்தகம் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்திருக்கிறீங்களா? இந்த புத்தகம் இப்பொழுது யூதர்கள் கையிலே இருக்கிறது. சனகரி மன்றத்தார் அதை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை போய் வாங்கி படியுங்கள். அப்ப தௌராத் புத்தகம் மோசே மூலமாய்
மோசே வழியாய் உங்க அல்லாஹ் கொடுத்தார் என்று சொல்லுகிறோமே, அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை முகமது நபி ஏன் அதை ருசுப்படுத்தவில்லை? அந்த கருத்துக்களை ஏன் முகமது நபி சொல்லவில்லை? அப்படி என்றால் மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட கருத்து தவறான கருத்தா? அப்ப அல்லாஹ் ஒரு யுகத்திலே தவறான கருத்தை சொல்லிவிட்டு இன்னொரு யுகத்திலே நல்ல கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பாரா? பேசிக் ஒரே கருத்தா தான் இருக்கணும். கருத்து நடைமுறைகள் மாற்றங்கள் இருக்கலாம், பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசப்படலாம், ஆனால் கருத்து பேசிக் ஒன்றாகத்தான் வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏன் முகமது நபி அந்த தௌரத்திலே போடப்பட்டதை ஒன்று கூட சொல்லல? காரணம் என்ன? அதான் இப்பொழுது எங்களுடைய கேள்வி. அதை சொல்லி இருந்தால் போதும், ஈசா நபி தெய்வம் என்று நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா உணர்ந்து விடுவீர்கள். அந்த தௌரத் புத்தகத்தில் உள்ளதை, மூசா நபி எழுதின புத்தகத்தில் உள்ளதை நீங்கள் தெரிந்திருந்தால், பண்டிகைகளையும் பலிமுறைகளையும் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தால், ஈசா நபி தெய்வம் தான் என்று நீங்கள் திட்டமும் தெளிவாய் சொல்லி இருப்பீர்கள். பைபிள் என்றால் முதல்ல என்னன்னு உங்களுக்கு தெரியல. பைபிள் என்றால் நீங்க சொல்ற மாதிரி குரான்ங்கிற ஒரே புஸ்தகம். குரான்ங்கிறது இது பைபிள்ங்கிறது ஒரே புஸ்தகம் அல்ல. அல்ல மறுபடியும் சொல்லுகிறேன், எங்களுக்கு கிடைத்த 66 புஸ்தகம். இந்த 66 புஸ்தகம் இப்ப தமிழ் இலக்கியம் இருக்குங்க. தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ இலக்கிய புஸ்தகங்கள் காணாமல் போய்விட்டன. இருக்கக்கூடிய இலக்கிய புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு தான் தமிழ் சொல்றோம். இது மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த தமிழ் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். கிடைச்சதை வச்சே இப்படி சொல்றோம்னா இன்னும் கிடைக்க வேண்டியது ஏராளம் இருக்கிறது தமிழ் இலக்கியத்திலேயே. அதே போலதான் கிடைத்ததுக்கே எங்களுக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் கிடைக்காது ஏராளம் இருக்கிறது, அதையும் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தால் இன்னும் எங்களுக்கு மகிமைப்படும், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். அதனால பைபிள்னு சொன்ன உடனே நீங்க சொன்ன ஒன் புக் அல்ல, இது எங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது 66 புத்தகங்கள். இந்த 66 புத்தகத்திலேயே மாறுபாடான கருத்துக்கள் இல்லவே இல்லை. இன்னொன்னு சொன்னீங்க, நம்ம யூதாஸ் காரியத்தை மரித்து போனான் என்று சொன்னீர்கள் தெரியுமா? யூதாஸ் காரியத்தை மரித்து போனான் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே தலைகளாக விழுந்து குடல் வெடித்து செத்து போயிட்டான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மாறுபாடு? கேள்வி இதெல்லாம். இதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஆளு யூதாஸ் காரியத்தோடவே கூட இருந்த பேதுரு. யூதாஸ் காரியத்தோடவே கூட இருந்தவர் சொன்ன வார்த்தை அது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் நீங்க சரித்திரத்தை படித்தால் தெரியும், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுதினதை படித்தால் தெரியும். இவன் தற்கொலை செய்ய போகும் பொழுது இவனை பிசாசானவன் மேற்கொள்கிறான். சாத்தான் சொல்லுவீங்க நீங்க. சாத்தான் என்பவன் மேற்கொண்டு இவனை அப்படியே தற்கொலையிலே அவன் தொங்கும் பொழுது இவனுடைய சரீரத்தை அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே அவனை தலைகளாக அடித்து அவனுடைய குடல் கிழியப்பட்டு இப்படி சாத்தான் பண்ணி இருக்கிறான் என்று வேத வல்லுநர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதை நாங்கள் இன்னைக்கு தான் நீங்க கேட்கிறீங்க. இதை நான் 15 வருஷத்துக்கு முன்னாலே என்னுடைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன். அதனால இது ஒன்றும் சாதாரண காரியம் இதெல்லாம். அதனால நீங்க அடிப்படை சத்தியத்திலே மாற்றங்கள் இருக்கிறதுன்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சத்தியத்திலே மாற்றங்கள் இருக்கிறது என்று சொல்லுங்கள், பரவாயில்லை. மற்றபடி இதெல்லாம் சும்மா சாதாரண காரியங்கள் இதெல்லாம். அதனால நீங்கள் முதல்ல இஞ்சில் வேதத்தை படியுங்க. இது மூசா எழுதிய வேதத்தை படியுங்கள். ஈசா தான் தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். நம்ம என்ன தலைப்புல ஆரம்பிச்சோம், வாத தலைப்பை மாத்திட்டாங்க. இயேசு தேவனான வாதத்துக்கு வந்தாங்க, ஆதாரமே சொல்ல முடியாம மாத்திட்டாங்க. வாதத்தை இயேசு தேவனுடைய நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. குரானிலிருந்து ஆதாரம் காட்டுவோம் தான் சொன்னீங்க. அப்ப நான் கேட்டேன், குரான்ல இருந்து ஒரே ஒரு வசனத்தையாவது சொல்லுங்களேன். நான் குரான் படிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அநேக வசனங்கள் இருக்கு சகோதரரே, அநேக வசனங்கள். நீங்க அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த விவாதம் முழுக்க நீங்க குரான்ல இருந்து வசனத்தை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நாங்க எடுத்து நோட் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லி பக்கமா எடுத்துட்டு வந்திருக்கிறோம். திரும்ப நீங்க வாதம் வச்சாலும் அல்லாஹ்வோட வார்த்தை அதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீ நிப்பாட்டிட்டு அந்த வாதத்திற்கு பதில் இல்லைன்னு சொன்ன உடனே தான் 2வது அமர்வு நீங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு ஒரு கிறிஸ்துவ பிரசங்கம் வேதத்துல இருந்து பண்ணீங்க. அதுவெல்லாம் இயேசுவை தேவன் என்று சொல்லுதுன்னு சொன்னீங்க. அந்த பைபிள் இயேசுவை தேவன் என்று சொல்லுது நீங்க நம்புவதாக இருந்தால், அது இறைவனுடைய வேதமாக இருந்தா சொல்லுங்க, அதையாவது நாங்க ஏற்றுக்கொள்றோம். அது இறைவனுடைய வேதம் நிரூபிங்கன்னு சொல்லிதான் நீங்கள் பைபிள் வாதம் வச்சனால நம்ம கேட்டோமே தவிர, நீங்கள் குரானில் வாதம் வைத்திருந்தால் நாம சப்ஜெக்ட் இருந்து மாற போறதும் இல்ல. நீங்களாக தான் குரானில் இருந்து அநேக வசனங்கள் சொல்லிட்டு இங்கே வந்தீங்க. ஆனால் ஒரு வார்த்தையை தான் எங்களால சொல்ல முடியும், அந்த வார்த்தையில தான் நிக்கிறீங்களே தவிர வாதங்களை நீங்கள் தான் எடுத்து வைக்காமல் தலைப்பில இருந்து மாறி போயிருக்கிறீங்க. 2வது விஷயம் என்று சொன்னால், யூதாஸ் என்பவன் ரொம்ப இயேசுடைய வரலாறு ரொம்ப முக்கியமான விஷயம்.
காட்டி கொடுத்தவனுடைய மரணம் என்பது முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். சார் அஸ்டாட்ட சொல்றாங்க, அதெல்லாம் சின்ன விஷயம், பொய் சொல்லலாம், பொய் சொல்லக்கூடாது, இப்படி காட்டுங்க. யூதாஸ் ஆண்டுகிட்டு செத்தானா, அவன் மேல இருந்து குதிச்சு குடல் வெடிச்சு செத்தானா, தூக்கு போட்டு செத்தானான்றது சின்ன மேட்ருன்னு சொன்னாங்க. சின்ன மேட்ரோ பெரிய மேட்ரோ, வந்தது பரிசுத்த ஆவிதானே. பரிசுத்த ஆவிதான் 40 பேர்ல 400 பேர்கிட்ட வரட்டும். வர்றது ஹோலி ஸ்பிரிட், அல்லாவின் புறத்திலிருந்து, தேவன் புறத்திலிருந்து நீங்கள் நம்புவதா இருந்தா 400 பேர்ல 4 கோடி பேர்கிட்ட வந்தால் என்ன சொல்லணும்? யூதாஸ் தூக்கு போட்டு செத்தான் சொல்லணும். யூதாஸ் தூக்கு போட்டு செத்தான்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல குடல் சரிஞ்சு விழுந்து செத்தான்னு சொல்லுவதாக இருந்தால், அந்த காசுல தூக்கி எரிஞ்சிட்டு போனதும் அதுல நிலத்தை வாங்கினான் என்பதும் நேர் முரண் தான். அந்த காசை நான் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டேன் 10,000 ரூபாய், அந்த 10,000 ஒரு இடத்த வாங்கி வச்சிருக்கிறது நேரு முரண் தான். அதெல்லாம் சின்ன விஷயம், பொய் சொல்லலாம், பொய் சொல்லக்கூடாது, அப்படி காட்டுங்கன்னு சொல்லி தங்களுடைய முரண்பாடுகளை வைத்த ஆதாரங்களையும் அல்லாஹ்வுடைய அருளால் அதையும் ஒத்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க தௌராத்தோட ஜெராக்ஸ் கொண்டு வாங்கல, ஜெராக்ஸ் கொண்டு வாங்கலன்னாங்க. தௌராத் என்பது முந்தி உள்ள இறை தூதருக்கு அருளப்பட்ட ஒரு வேதம். அடுத்து இறை தூதர் அனுப்பப்படுவார்கள். ஹலக்க நபி ஓ ஹலக்க நபி, நபிமார்கள் அனுப்பி கொண்டே இருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி இறுதி தூதர், அவருக்கு அருளப்பட்ட வேதம் உலகம் நாள் அழியும் நாள் வரை இருக்கும் என்றும் என்பதற்காக அதை நாம் பாதுகாத்தோம். அடுத்தடுத்து உள்ள நபிக்கு நாங்கள் வேதத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. தௌராத் ஜெராக்ஸ் நாங்க காட்ட வேணாம், ஏன்னா நாங்க அந்த தௌராத்துக்கு பிறகு குர்ஆனை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த பைபிளை பின்பற்றிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் வைத்து ஜெராக்ஸ் காட்டுங்க. அது 4 கிடைச்சிருக்கு, 40 காணாம தான் போயிருக்கு. நாங்கள் கிடைத்தால் தேவனுக்கு மகிமைங்கிறீங்க, அந்த காணாம போனது முதல் நீங்க கொண்டு வாங்க. நாங்கள் தௌராத்துடைய ஜெராக்ஸை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்றோம். அதே மாதிரி 25-54 வசனம் குர்ஆனே முரண்பாடு என்று சொன்னார்கள். அது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதுக்கு உண்டான அத்தாட்சி. அது சரிங்களா? குர்ஆன் இறை வேதம் என்பதுக்கு உண்டான அத்தாட்சி வசனத்தை எடுத்து போட்டுட்டு அது முரண்னு சொல்றாங்க. முதல் ஆதம் நபி படைக்கப்பட்டது மண்ணால் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு இந்த மனித சமுதாயம் படைக்கப்படுவது தாயினுடைய வயிற்றில் நீர்ல தான் முழுவதும் அந்த குழந்தை இருக்கும். அதிலிருந்து படைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞான உண்மையை அல்லாஹ்வுடைய அருளால் குர்ஆன் சொல்லி அது இறை வேதம் என்று நிரூபிக்கக்கூடிய வசனம் தான் அந்த சூரத்துல் ஃபுர்கான்ல இருக்கக்கூடிய 54வது வசனம். இதுபோக பெரிய வாதங்களாக ஒன்றும் நீங்கள் வைக்கல. இன்னும் உங்களுடைய வேதம் எந்த அளவுக்கு இறைவனுடைய வேதம் இல்லை என்பதற்கு உண்டான பல்வேறு விதமான சான்றுகள். எதுக்கு நாங்க சொல்றோம்? இந்த பைபிள் இருந்துதான் இயேசுவை தேவன் காட்டுறீங்க, முதல்ல அதையாவது வேதம் உண்மை நிரூபிங்க, அதன் பிறகு தேவன் என்று சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். ஏன்னா குர்ஆன் இருந்து நீங்கள் ஆதாரம் காட்டல, பைபிள் இருந்தா குறைந்தபட்ச காட்டுங்கிறதுக்காக தான் அந்த வாதங்களை நாங்க வைக்கிறோம். கேட்டார், மண்ணால் படைக்கப்பட்டது, நீரால் படைக்கப்பட்டது. ஒரு விஷயத்தை இது நீங்களும் நம்புறீங்களோ நானும் நம்புறேனோ அதிலே கேள்வியா கேட்கலாமா? நீங்களும் தேவன் இருக்கார், கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சார் நீங்களும் நம்புறீங்க. குர்ஆன்லயே அப்படிதான் வருது. எதை நாம் இருவரும் ஒத்துக்கிறோமோ, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, நம்ம யாருமே நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல, போய் நம்புறோம், விசுவாசம் கொள்றோம். அங்க நல்லவர்களுக்கு நல்ல வாழ்க்கையும் சொர்க்கத்திலையும் தீயவர்களுக்கு கெட்ட வாழ்க்கையும் தரப்படும். நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறோம். அதே மாதிரி கேட்கறீங்க, இருந்தாலும் கேட்கிற குர்ஆன்ல எந்த முரண்பாடும் உங்களால எடுத்து வைக்க முடியாது. பரோட்டா எப்படிப்பா பண்ணீங்க? மாவால செஞ்சேன்னு ஒருத்தர் சொல்றாரு, தண்ணி பிசைஞ்சுதான் செஞ்சோன்னு இன்னொருத்தர் சொல்றாரு, அடுப்புல சுட்டு செய்யறன்னு ஒருத்தர் சொல்றாரு. எல்லாம் ஒண்ணுதான். பைபிள்ல வருது மனுஷன் இப்படி படைச்சோம்னு சொல்லிட்டு. யோபு 10வது அதிகாரம் 10வது வசனத்துல பால் போல் வார்த்தை தயிர் போல் உரைய பண்ணி நிறைய வருது. என்னங்க அங்க மண்ணால படைக்கப்பட்டிருக்கீங்க, பால் போல் வார்த்தை தயிர் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க முடியுமா? இது எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அப்ப வரிசை கிரமமாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை அதுவும் விளக்கி சொல்லப்படும் போது அதுல எப்படி முரண்பாடா இருக்க முடியும்? நாங்க கேட்டது என்னன்னாக்கா, யூதாஸ் காரியத்து இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. முத்தஞ்செஞ்சி காட்டி கொடுப்பான்னு இயேசு சொன்ன அந்த யூதாஸ் காரியத்து அவன் எப்படி செத்தாங்கிற வரலாற்று குறிப்பை உங்ககிட்ட சரியா இல்லாத போது இயேசு செத்தாரா இல்லையாங்கிற வரலாற்று குறிப்பு எப்படி இருக்கும்? முதல்ல நீங்க இதை நிரூபிங்க. இயேசு இறந்தாரா இல்லையாங்கிற இரண்டாவது நிரூபிப்போம். அவனை முத்தம் செய்து காட்டி கொடுத்தவன் எப்படி இறந்தான்? இவர் சொந்த விளக்கம் சொல்ற வசனம் கிடையாது. சாத்தான் அப்படியே கொண்டு போனாரு, அப்படியே கொண்டு போய் வனாந்தரத்தில் தூக்கி போட்டாரு என்ற வசனத்துல இருக்குது. உங்களுடைய சொந்த கருத்தை கேட்டு நாங்க வழிகட்டு போக மாட்டோம். நீங்க வேத வசனத்திலிருந்து எடுத்து காட்டணும். இப்படி சொந்தமான யாரு வேணாலும் சொல்லலாமே. எனக்கு கூட தான் இப்ப கூட சொல்றாங்க, நான் 3வது வாரத்துக்கு போனேன், இன்னைக்கு கூட சில கிறிஸ்தவர்கள் டிவில எல்லாம் சொல்றாங்க, போய் பேதுருவை பார்த்து பேசிட்டு வந்தேன், ஏதோ பக்கத்து ஊருக்கு போய் பேசிட்டு வந்த மாதிரி. அப்ப அது அவருடைய கருத்து, அவருடைய நம்பிக்கை. அது இல்ல, நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதாரத்தோடு ஏற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிரித்துக் கொள்ளுன்ற வசனத்தை சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நீங்கள் அதற்கு விளக்கம் தருங்கிற பேர்ல சாத்தான் கொண்டு போனா அவனை தூக்கி போய் ஏற்கனவே செத்து போனவனும் சாத்தானியை கொண்டு போய் தூக்கி போட்டு சாவடிக்கணும். இயேசு ஒளிந்து போடுதான் சாத்தான் விருப்பப்படுறான். இன்னும் சொல்ல போனா சபாஸ் கண்ணா அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக்கா ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அவன் தான் காட்டி கொடுத்து சாத்தானுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சவன கொண்டு போய் சாத்தான் எதுக்கு அடிக்கணும்? அப்ப இது இறந்தது ஒண்ணு இருக்கட்டும், காசு அதுல 2 விஷயத்தை சேர்த்து சொன்னேன். 15 வருஷமா எழுதுறீங்க, 15 வருஷமா என்ன எழுதுறீங்க? அவன் காசை கொண்டு போய் ஒரு இடத்தை வாங்கினானா தேவாலயத்தை தூக்கி எறிஞ்சானா? அவன் இடத்தை வாங்கிட்டான், அதை சாத்தான் வைத்து போய் அந்த காசு போய் தேவாலயத்தை எறிஞ்சான்னு அதுக்கு விளக்கம் சொல்வீங்களா? அப்ப வேத வசனத்துல இப்படி ஒரு விளக்கம் ஒரு முரண்பாடு இருக்குனாக்கா அதுக்கு நீங்க சரியான முறையில நீங்க அழுத்தமா சொல்லி இருக்கணும்.
ஆணுனும் சொல்லல பெண்ணுனும் சொல்லல, அவன் தனித்தவன். குல் வல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன் தான், அவன் தனித்தவன். நாங்க நிறைய வசனங்கள் மூலமா நாங்க குர்ஆன்ல அவனுக்கான விளக்கம் இருக்குது. அவன் சாப்பிடுவான் அப்படி நீங்க வசனத்தை எடுத்து காட்டணும். நாங்க இயேசு சாப்பிடுவார் மலஜலம் பண்ணுவார் நாங்க சொந்த கருத்து சொன்னோமா, உங்க வேதத்திலிருந்து எடுத்து காமிச்சோமா? நீங்க அல்லாஹ் சாப்பிடுவார் அப்படிங்கறத நீங்க எதுல இருந்து எடுத்து காட்டணும்? குர்ஆன் வசனத்திலிருந்து எடுத்து காட்டணும். சூரா அல்-பக்ரா நீங்க 2வது அத்தியாயம் 255வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச ஆயத்துல் குர்சி எந்த வசனம் அது எடுங்க. அவனுக்கு சிறு உருக்குமோ பெரு உருக்குமோ வராது, அவனுக்கு எந்த விதமான அப்படின்னு நிறைய வசனங்கள்ல அவனுக்கு பலவீனமான இல்லாதவன், அவன் மறதி இல்லாதவன், அவனுக்கு எந்த விதமான குறைகளும் மற்றவன் குர்ஆன் சொல்லி இருக்கும் போது நம்ம எப்படி கொண்டு திணிக்க முடியும்? நாங்க பால் குடிச்சாருன்னு பைபிள் இருக்குன்னு எடுத்து காமிச்சோம். நாங்க ஏதாவது அபாண்டமா சொன்னோமா? பைபிள் இல்லாத ஏதாவது சொன்னோமா? பட் நீங்களா கற்பனையா சொல்றீங்க. கற்பனைக்கு பதில் இல்ல, குர்ஆன் தெளிவான முறையில சொல்லி காட்டுது. அப்போ இறந்து போன யூதாஸ் காரியோத்து ஏதோ அப்படி செத்தாருங்க, சாத்தான் கொண்டு போய் தூக்கி போட்டாருனாக்கா அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லையாங்கிறது எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்? சரி, இது ஒண்ணு இருக்கட்டும். கருத்து தானங்க, ஒருத்தர் எப்படி செத்தாங்கிறது அது பெரிய விஷயமா? எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அது பெரிய விஷயம். கடவுளுடைய வார்த்தையில இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்பினாதான் கடவுளை சரியா நம்பலன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட இந்த மாதிரி தடுமாற்றம் வராது. சரி, சத்தியம் சரியா இருக்குதா இல்லையா நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்ப நாங்க கேட்கறோங்க, இயேசு வந்தார், நாங்க அவர் பரிசுத்தம் நம்புறோம், நாங்க அவர் பாவம் செய்தவர் பாவம் செய்யாதவர் நாங்க நம்புறோம். நீங்கள் எங்களை விட அதிகமாக நீங்கள் நம்பக்கூடியவர். உங்களுடைய பைபிள் எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த கூட்டல் குறைத்தல் வந்ததால வந்த ஏற்பாடு. இயேசு முதல்ல செய்த அற்புதம் என்ன? இந்த பூமி கிரகத்துக்கு வந்தாரு. உங்களுடைய வாதப்படி கடவுளே வந்தாரு, மனிதருக்கு பிரபஞ்சத்துக்கு முதல்ல செய்யக்கூடிய அற்புதம் என்ன? மனிதனை நாசமாக்கக்கூடிய வழி இருக்கக்கூடிய திராட்சரசத்தை உருவாக்கி இருக்கிறார். யோவான் 2வது அதிகாரம் கானான் தேச கல்யாணத்துல என்னங்க பண்ணார்? மக்களுக்கு உபதேசம் பண்ணாரா? முதல்ல கடவுள் செஞ்ச அற்புதம் என்ன? திராட்சரசத்தை பண்ணார். அப்ப திராட்சரசம் மனிதனுக்கு கேடு விளைக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை பண்ணிருக்கிறாரு. அப்ப அது எப்படி அது ஒரு சத்தியமான ஒரு விஷயமா? கடவுள் இதைத்தான் செஞ்சிருப்பாருன்னு கேக்குறீங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. மத்தது நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இறந்த போன ஒரு உயிருடன் வளர்த்திருக்கிறாரா? இன்னொரு கேள்வி கேட்டார் சகோதரர். இறந்து யோனுக்குலாம் போனாங்க, எலியா போனாங்க, அவங்களாம் உயிரோட போனாங்க. இறந்து போனவர் யாராவது வந்திருக்காங்களா? இது கேள்வியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாவம் செய்யறவன் தான் செத்து போவான். அதை விட சிறந்த முறையில போயிருக்கிறாருங்க யோனோக்கும் எலியாவும். அவரை ஏங்க கேட்டீங்களா? நாங்க ஒரு வாரத்துக்கு வச்சா அவங்க எல்லாம் உயிரோட தானே போனாங்க. ஒருத்தர் திருடாம போறான், ஒருத்தர் திருடிட்டு போறான். அவங்க எல்லாம் திருடாம போனாங்க, திருடிட்டு யார் ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்குது. அப்ப அந்த மாதிரி பார்த்தாக்கா இயேசுவே ஒருத்தர் இறந்து போனவரை உயிர்ப்பிச்சிருக்கிறார். கடவுள் நாடுனா யாரை வேணாலும் உயிராக்க முடியும் அப்படிங்கறது நீங்களும் நம்புறீங்க. அப்ப இயேசுவே ஒருத்தர் உயிராக்கி இருக்கிறாரு, அவரை நம்ம கடவுளா ஏத்துக்க முடியுமா? அதே மாதிரி எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதுல ஒரு பெரும் சேனையே எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்பாக இருந்து கீழே அப்படியே மண்ணுல புதைஞ்சு போன ஒரு பெரும் சேனையை எழுப்பி நிற்க வச்சிருக்கிறாரு. கடவுளுக்கு சர்வசாதாரணம் இறந்து போனவன உயிர் கொடுக்கிறது. இறந்து போய் அவரே வந்திருக்கிறார். அப்படினால அதனால எப்படி கடவுளா ஆயிட முடியும்? அப்ப நீங்க குர்ஆன்ல இருந்தும் இயேசு தேவன் அப்படிங்கிறது ஒரு வசனத்துல இருந்து நிரூபிக்கல. இரண்டாவது இயேசு கடவுள் தான் அப்படிங்கறத பைபிள்ல இருந்து நீங்க நிரூபிக்கவே, பைபிள்ல இருந்து நீங்க எந்த வசனத்து மூலம் நிரூபிக்கவே இல்லை. இது ஒண்ணு. சரி, உங்களுடைய வாதத்தின் பிரகாரம் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை எல்லாம் தாண்டி நான் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் கூட, இப்படி எல்லாம் ஒரு தன்மை இல்லையே ஏற்றுக்கொண்டாலும் கூட, இப்ப நான் இங்க இருக்கிறேன், எனக்கு ஒரு வயிற்று வலி, எனக்கு ஒரு கஷ்டம், ஏசப்பா என்னுடைய சிரமத்தை நீ போக்கு அப்படின்னு நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால், இயேசுவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் குறைஞ்சபட்சம் அவருக்கு கேட்கும். நான் எந்த மொழியில பேசினாலும் அவருக்கு கேட்குங்கிற உத்தரவாதத்தையாவது உங்களால் தர முடியுமா? பைபிள்ல இருந்து எடுத்து நீங்க இங்க இருக்கிறீங்க, அதெல்லாம் விடுங்க பிரதர், நீங்க ரட்சகரா ஏத்துக்குங்க, உங்களுடைய குறையை நீங்க சொல்லுங்க, இங்க சொன்னீங்கன்னா அவருக்கு கேட்கும் அப்படிங்கறது அந்த உத்தரவாதத்தையாவது கொடுங்க பைபிள்ல இருந்து. புரோட்டா செய்யறதை சொன்னார் அவரு. புரோட்டா செய்யறது வித்தியாசமா எழுதுவாங்க. இப்ப புரோட்டா செய்யறது வித்தியாசமா எழுதுனா யூதாஸ் காரியத்தை செத்ததை வித்தியாசமா எழுதக்கூடாதோ? யூதாஸ் காரியத்தை செத்ததை வித்தியாசமா எழுதுனதுனால உங்களுக்கு என்ன வருத்தம்? நாங்கள் பைபிளை படிக்கிறது யூதாஸ் காரியத்துக்காகவோ பேதுருக்காகவோ யோவானுக்காகவோ படிக்கல, இயேசுவை மையப்படுத்தி தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை மையப்படுத்திய காரியங்களை வச்சுதான் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் காட்டி கொடுத்தான், இயேசு மரித்தார், அந்த லெவலோட தான் நிக்கிறோம் நாங்க. மற்றபடி அவன் யாருக்கு பிறந்தான், எந்த அப்பனுக்கு பிறந்தான், எந்த ஊருக்காரன், இதை பத்தி எல்லாம் கவலை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தியம். அந்த சத்தியம் எங்களை நல்வழிப்படுத்துதா, இந்த பூமியில எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குதா, பரலோகத்துக்கு எங்களை கொண்டு போகுதா, சொர்க்கத்துக்கு கொண்டு போகுதா? ரைட். இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன? திராட்சை ரசத்தை கொடுத்தாரு. மனுஷன் கெட்டு போகிற திராட்சை ரசத்தை கொடுத்தாரு, கெட்டு போறதுக்காக உண்டாக்குனாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கிறது சொர்க்கத்திலேயே திராட்சை ரசம் பரிமாறப்பட போகிறது. சொர்க்கத்திலேயே திராட்சை ரசம் பரிமாறப்பட முடியும் என்றால் ஏன் பூமியில திராட்சை ரசம் பரிமாறப்படக்கூடாதோ?
அப்ப நீங்க செஞ்சா தப்பு இல்ல, எங்க ஆண்டவர் செஞ்சா தப்பு. இரண்டாவது காரியம், இன்னொரு காரியம், நம்முடைய ஆண்டவர் இன்னும் மறுபடியும் உங்களுக்கு சொல்ற, உங்களுக்கு புரியல, இயேசு தேவனாய் வரவில்லை, மனிதனாய்த்தான் இந்த பூமிக்கு வந்தார். மனிதனுடைய குணாதிசயங்கள் என்னென்னவெல்லாம் இருந்ததோ அத்தனையும் அவருக்கு உண்டு. தேவனாய் வரவில்லை. அதனாலதான் சாப்பிட்டாரு, அதனாலதான் அவரு மலஜலம் கழிச்சாரு. இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல திரும்ப திரும்ப தேவன் சொன்னா சாப்பிடுவாரா, தேவன் சொன்னா கல்யாணம் பண்ணிப்பாரா, தேவன் சொன்னா மலஜலம், இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேள்விட்டு கூடாது. அவர் தேவனாய் வரவில்லை, தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார். அதனால மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் அவரிடத்தில் இருந்தது என்று நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்து ஒரு திருடன் திருடாமலே பரலோகத்துக்கு போயிட்டான், இன்னொருத்தன் திருடிட்டு அவன் போயிருக்கிறான். இது திருடிட்டு போனவனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு இவருன்னு சொல்றீங்க நீங்க. பாவம் செஞ்சு இயேசு செத்து போயிட்டாருன்னு. இயேசு கிறிஸ்து பாவி என்று சொல்வதற்கு ஒரு வசனாவது உங்களுடைய குரானிலாவது இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து பாவம் செய்தார் என்று சொல்லி ஒரு வசனமாவது குரானிலாவது இருக்கிறதா? இல்ல. இதுவரைக்கும் உலகத்தில் எவனும் இயேசு கிறிஸ்துவை, எந்த ஒரு ஆண்மகனும் இயேசு கிறிஸ்துவை பாவி என்று சொன்னதாய் சரித்திரம் இல்லை. அதனால நிச்சயமா அவர் பாவியாய் மரிக்கவில்லை, நம்முடைய பாவத்துக்காய் மரித்தார். இந்த காரியம் புரிஞ்சு நீங்க முதல்ல அந்த மூசா நபியுடைய வேதம் உங்களுக்கு கிடைச்சா தானே உங்களுக்கு புரியுது. மூசா நபியுடைய வேதத்தை பத்தியே நீங்க கவலைப்படலையே. அது அல்லாஹ் கொடுத்திருந்தா தானே கவலைப்பட்டிருப்பீங்க நீங்க. அது அல்லாஹ் கொடுத்தாரா கொடுக்கலையோ தெரியல எனக்கு. அல்லாஹ் கொடுத்திருந்தா கண்டிப்பா நீங்க அதை பத்தி கவலைப்பட்டிருப்பீங்க. அது என்னடா அது மூசா நபி தௌரத்துன்னு சொல்லிட்டு இருந்தாலு, அதை கொஞ்சம் பாப்போமே, படிப்போமே, படியுங்கள். அதுல என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள். அதுல ஈசா நபியை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று நீங்கள் தியானியுங்கள். அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஈசா நபி எப்படி வந்தாரு, எப்படி போனாரு, செத்தாரு, பிடிச்சாரு, ஏன் செத்தாருங்கிறது புரியும். இவர் குற்றவாளி அல்ல, பாவி அல்ல அப்படி என்று உங்க குரான்லையும் சொல்ல, எங்களுடைய புத்தகத்திலையும் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. ரைட். இன்னொரு காரியம், இயேசுவை பற்றி நீங்க சொல்லும் பொழுது அவர் தெய்வம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒழிய, மற்றபடி குரான்ல இருக்கிறத மற்றதெல்லாம் நாங்கள் சொல்றதுக்கு நாங்கள் அல்ல. இயேசு தெய்வம் என்பதற்கு காரணம் அவர் பிறந்தார். எப்படி பிறந்தார்? அல்லாஹ்வுடைய வார்த்தையே மரியத்துடைய கற்பத்துக்குள்ள போனது. அதனாலே அல்லாஹ்வுடைய வார்த்தையே மனிதனாய் பிறந்தது. அதைத்தான் மறுபடியும் சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தையே மனிதனாய் பிறந்தது. பிற்பாடு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாம பிற்பாடு அல்லாஹ் ஈசா நபி கிட்ட இப்படி எல்லாம் கேட்டார், அப்படி எல்லாம் கேட்டார், சில வசனங்கள் எடுத்து நீங்க சொன்னீங்க. அது நீங்கள் எழுதியது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு. அவரே தேவனே மனுஷனா வந்த ஒரு பாடு அவரையே குற்றப்படுத்திக்கிட்டாருன்னா இது கடவுளையே குற்றப்படுத்துற மாதிரி கருத்து. இது கடவுளையே குற்றப்படுத்திக்கிற மாதிரி, கடவுளுக்கிட்டே கேட்கிற மாதிரி ஆகி போகுது. அது அல்ல, அது நீங்களே நிதானிக்கணும். உங்களுடைய குரானிலே மாறுபட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அழுத்தம் திருத்தமாய் பதிவு செய்கிறோம். அடுத்ததாய் இன்னொரு காரியம், இந்த பால் விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. பால் விஷயத்தை தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் நானு. அதை சொல்ல வேண்டாம். இவர் என்ன சொல்றாரு, பைபிள்ல இருந்து சில வசனங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஏன்னா நீங்க பைபிளை எடுத்ததுனால நாங்க எங்க பைபிளை தொடவே இல்லை, குரானை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும். எங்களுக்கும் பைபிள் எடுக்க தெரியுமில்ல. நீங்க தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து முதல்ல சொல்ல ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வசனங்களையே சொல்ல ஆரம்பிச்சாரு. அதனால நாங்க பிரசங்கம் பண்றதுக்காக வரல, எங்களுடைய வார்த்தைகளை சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ரைட். ஆக ஈசா நபி தேவன் மனிதனாய் வந்தார், தேவன் தேவனாய் வரவில்லை என்று மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ரைட். வேற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், அதை நாங்கள் உங்களுக்கு விளக்குகிறோம். கேட்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா? அதானே கேக்குறீங்க கேள்வி, அதானே கேக்குறீங்களா? அல்லது மரித்தாரா? அதுவும் இல்ல. யூதாஸ் காரியத்து மரணத்திலே நாங்கள் சொல்லுகிறதுனால எங்களுடைய சத்தியம் வீணாய் போகாது. எங்களுடைய சத்தியம் வீணாய் போகாதுங்க. யூதாஸ் காரியத்து மரித்தான் அவ்வளவுதான். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கொண்டு போய் காசை கொண்டு போய் பிரதான ஆசாரியரிடம் வீசி எறிந்தான். பிரதான ஆசாரியர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஒரு லேண்ட் வாங்கினாங்க. அவ்வளவுதான், குயவனுடைய லேண்ட் வாங்கினாங்க. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அவ்வளவுதான்.
மற்றபடி இது ஒண்ணும் எங்களுக்கு பெரிய பாயிண்டே கிடையாது. எங்களுக்கு பாயிண்ட் என்னன்னா இயேசுவின் சத்தியம், இயேசுடைய மரணம், உயிர் தழுதல். அவரு அப்படி பேதர் இப்படி மீச வச்சிருந்தாரா தாடி வச்சிருந்தாரா இதை பத்தி எல்லாம் சொல்றது நாங்க வரல. அவ்வளவுதான் எங்களுடைய கருத்தெல்லாம். அதுதான் இயேசு அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் மரியத்துக்குள்ள வந்தது. அப்ப அல்லாஹ்வே தானே மனிதனாய் வந்தார். அதான் நாங்க மறுபடியும் சொல்லுகிறோம். இயேசு தெய்வம் என்பதை நீங்க நிரூபின்னு கேட்டீங்க. ஒரு முறை பிலிப்பு கேட்கிறாரு, எங்களுக்கு பிதாவை காண்பின்னு கேட்கிறார். அப்போ இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்பான், கண்டான் என்று சொல்லுகிறார். ஒரு பாயிண்ட். இன்னொன்று, மோசே, இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான் இவர்கள் 3 பேரும் மலையில ஜெபம் பண்ணும்போது பரத்திலிருந்து மோசே, எலியா இவர்கள் கர்த்தரோடு வருகிறார்கள். அப்பொழுது மேலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இவர்களுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஒரு வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் போக முடியாது. ஏன் போக முடியாது என்றால், அவர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி அதனால் பாவ விமோசனம் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். உங்களுக்கு சொல்லுவேன், சத்தியத்தை சொல்லுகிறேன், இல்லைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. அதுக்காகத்தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று நாங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை இயேசு என்று சொல்லிவிட்டோம். இப்போ எங்க பைபிள்ல இருந்து இயேசு தெய்வம் என்று சொல்லணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் சொல்லுவோம். பிரதர் சொன்ன மாதிரி பல 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 காரியங்கள் சொல்லலாம். நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்ல விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று திட்டமும் தெரியுமா இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், என்றைக்கும் சொல்லுவோம். பரோட்டா கதை, சால்னா கதைலாம் சொன்னாரு, ரொம்ப நல்ல விஷயம். ஒரு வேதத்தில் மாற்று கருத்து இருக்கும்போது நாங்கள் அதற்கு வெளியே போய் விளக்கம் தரும்போது எங்கள் விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனம் மறுக்கிறது. ஆனால் நீங்கள் மட்டும் போய் ஹோட்டல்ல போய் பரோட்டா கதை, சால்னா கதைலாம் சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு இது கதை கேட்கறதுக்கு. ஆனால் நாங்கள் அந்த கருத்தை எடுத்து தனியாக வைத்து உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணும்போது நீங்க வேதத்துல இருந்து வெளியே அது நீங்க உங்க சொந்த கருத்தை சொல்றீங்க அப்படின்றீங்க. அப்ப நீங்க மட்டும் உங்க சொந்த கருத்து பரோட்டா கதை அதெல்லாம் சொல்லலாமா? கருத்து கரெக்டா சொல்லுங்க. இங்க ஒரு பக்கம் இது போட்டிருக்கு, அங்க ஒரு பக்கம் இது போட்டிருக்கு, ஏன் போட்டிருக்கு அப்படின்னும் போது இன்னொரு கருத்தை நீங்க ஏன் சொல்றீங்க? குர்ஆன்ல இருந்து அங்க இருக்கிற அந்த வசனத்துக்கு கருத்து சொல்லுங்க, அதுக்கு முன்னால இருக்கிற அந்த வசனத்துக்கு கருத்து சொல்லுங்க. இப்ப என்னன்னு சொன்னா முதல்ல அதனுடைய விஷயங்கள் விளங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. அது குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு இது முக்கியமான சான்று. என்னன்னா ஆதம் இருக்கார் இல்லையா, முதல் மனிதர் ஆதம், அவரை இறைவன் மண்ணால் படைத்தான், மற்ற மனிதர்களை நீரினால் படைத்தான், விந்து துளியால் படைத்தான். ஆதம் விதிவிலக்கா இருக்கிறார். இப்ப உங்க நம்பிக்கை பிரகாரமே ஆதமுடைய மனைவி அவ்வா இருக்காங்க இல்லையா, அவங்கள எதுல படைச்சான் இறைவன் சொன்னால் விலா எலும்புல இருந்து படைத்தான். ஆதமே மண்ணில் படைஞ்சான்னு உங்க நம்பிக்கையும் இருக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரையும் படைக்கப்பட்டதனுடைய விதங்களை சொல்லும் போது அது எப்படி முரண்பாடா இருக்கும்? இது யாராச்சும் ஏதோ ஒரு அறிவுள்ள யாராச்சும் கேட்கிற கேள்வியா இது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது படைக்கப்பட்டதனுடைய விதங்களை சொல்லுது. முதல் மனிதனை சொல்லுது ஒரு விதம், அவருடைய மனைவியை படைச்சது அது ஒரு விதம், இயேசுநாதரை படைச்சது அது ஒரு விதம். விதங்களை சொன்ன இப்ப இயேசு தகப்பன் இல்லாம படைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதம் தானே. அப்ப அதை மட்டும் நீங்க என்ன எல்லாரும் தகப்பனால படைக்கப்பட்டார், எல்லாரும் தகப்பனால தான் படைக்கப்பட்டார், எப்படி இயேசு விதிவிலக்காக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆதமும் விதிவிலக்கு. ஆதம் எப்படி விதிவிலக்கா இருக்காரோ அதே மாதிரி அவ்வாவும் விதிவிலக்கு. விதிவிலக்கான விஷயங்களை சொல்லும் போது அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, புரோட்டாவும் குருமாவும் வச்சுக்கிட்டு சொல்றோம்ல, விளக்குவதற்காக ஒண்ணு சொன்னா அது நீங்க என்ன செய்றீங்க, தவறா விளங்குறீங்க. உண்மையில அதுதான், அது உங்களுடைய நம்பிக்கையும் அதுதான் இருக்கு. அப்ப அதை போட்டு நீங்க முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து என்னன்னு சொன்னா, மூசாவுடைய வேதம் எங்க? ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பதில் சொல்லியாச்சு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அல்லது தூங்கிட்டு இருக்கீங்களா?
பதில் முதல்ல ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு பதில் என்னன்னு சொன்னா, மூசாவுடைய வேதம் ஆல்ரெடி வந்து இது பின்னாடி வந்த இறை தூதர்கள் வந்த பிறகு முன்னாடி உள்ள வேதங்கள் வந்து தேவையில்லை, அது கடவுள் வந்து அது பாதுகாக்கணும் அவசியம் கிடையாது. திருக்குரான் கடைசி வேதமாக இருக்கக்கூடிய திருக்குரான் மட்டும் தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நியதி, சாதாரண சட்டத்திட்டம். இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி ஒரு சட்டத்திட்டம் இருந்தால், இன்னைக்கு சுதந்திர காலத்துல ஒரு சட்டத்திட்டம் இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து இன்னைக்கு மாத்திட்டோம்னு வைங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சைபர் கிரைம்லாம் இருக்குது. நீ ஒருத்தர் வந்து என்ன வந்து சுதந்திர காலத்துல சைபர் கிரைம்லாம் இல்லையான்னா, அப்ப அந்த சைபர் கிரைம் பத்திய பிரச்சனையே இல்லையாப்பா, அது அன்னைக்கு உள்ளது, இன்னைக்கு உள்ளது. அப்ப இன்னைக்கு உள்ள சட்டத்திட்டத்தை வந்து இறைவன் ஏற்படுத்தி மூசாவுடைய வேதத்தில் உள்ள விஷயங்களும் இருக்கிறது, நிறைய மாத்தி விட்டாங்க. அந்த வேதத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அதுல அகமது என்ற ஒரு இறை தூதர் வருவாருங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னகிட்டே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் மறுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதான் அது தவறான கருத்து. அதே மாதிரி வந்து அல்லாஹுடைய வார்த்தையாக இவர் இருக்கிறாரு இயேசு, நாங்க அதை மட்டும் குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கிடுவோம்னு சொல்றீங்களே, ஒரு அறிவுடைய ஒரு கருத்தை வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்தை யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு வந்து வெறும் இயேசுநாதர் மட்டும் சொல்லி இருந்தா உங்களுடைய வார்த்தை ஓகே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இயேசுநாதர் இல்லாமல் ஆதம பத்தியும் சொல்லப்பட்டிருக்கேன், நான் அதை ஏத்துக்கிட மாட்டேன். ஒன்னை ஏத்துக்கிட மாட்டேன்னா இது யாராச்சும் ஏத்துக்கிடுவாங்களா? இது வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. ஒரு கருத்து ஒரே வேதத்துல இருந்து நீங்க ஒரு கருத்து எடுக்கிறீங்க, எனக்கு தோதுவானது மட்டும் நான் எடுப்பேன்னு சொன்னால் அதுல என்ன அறிவுடைமை இருக்குது? அதுல உள்ள என்ன கருத்தை சொல்லப்பட்டிருக்கோ அதை முழுமையான செய்யணும். நீ எடுக்கக்கூடிய ஒரு நிலையை நியாய கண்ணோட்டத்தோட பார்க்கணும். அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்ம ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறோம், இயேசு நாங்க பாவம் செய்யாதோம் நாங்க நம்புறோங்க, நீங்களும் அப்படிதான் நம்புறீங்க. நீங்களும் நாங்களும் நம்பக்கூடிய ஒரு விஷயத்துல இப்படி கலப்படமா எழுதி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நீங்க நம்புறீங்க. ஆனா எழுதி இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு மேற்கோள் காட்டணும் தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் மதிக்கிறீங்க, நானும் மதிக்கிறேன். 2 பேரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்களே எப்படி நேசிக்கிறீங்க? நீங்க ஒரு இயேசுன்னு பேர் சொல்வீங்க, நாங்க ஈசா தேவனுடைய சாந்தி அவர் மீது நிலவட்டுமாக அவர் பேர் சொன்னா, அவர் பேர் மட்டுமல்ல எந்த தீர்க்கதரிசி பேர் சொன்னாலும் அப்படி சேர்த்து சொல்லக்கூடியவர்கள் நாங்க இருக்கிறோம். இப்படி கலப்படமாக நாங்க என்ன கேட்கிறோம்னாக்கா, இயேசு திராட்சரசம் காய்ச்சினார், திராட்சரசம் உண்டாக்கினார் என்ற ஒரு செய்தி எவனாவது ஒரு கள்ள தீர்க்கதரிசி கள்ள வேதபாரகன் எழுதி நுழைத்திருக்கலாம் அல்லவா? அந்த அடிப்படையில் நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? அந்த திராட்சரசம் உடலுக்கு தீங்கில்லை. முதல்ல ஒரு கடவுள் வந்தார்னாக்கா உங்களுடைய அடிப்படையில திராட்சரசத்தை கொடுப்பாரா? அது கேடுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அவரே கேடுன்னு சொன்னதை மனித சமுதாயத்துக்கு எப்படி அவர் கொடுத்திருப்பாரு? ஒண்ணு அவர் கொடுத்திருந்தா அவர் கடவுள் அல்ல, அவர் கடவுளா இருந்து அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த செய்த செயல் அவருக்கு சம்பந்தம் இல்லாத இருந்திருக்கும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் இருந்திருக்கும். நாங்க இப்படி ஆதாரத்தோட எடுத்து நீங்க விளக்கம் கொடுக்கணும்னாக்கா, யூதாஸ்காரி செத்தது எங்களுக்கு செத்தா அவ்வளவுதான் மேட்ரு, எங்களுக்கு அவன் அப்பம் பாட்டும் பேர்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் தான் நிராகரிக்கிறார். பைபிள் எந்த அளவிற்கு மத்தேயு 1வது அதிகாரம் வசனம் அதுல இருந்து 17 வரைக்கும் நீங்க படிச்சீனாக்கா அவருடைய வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் முப்பூட்ட இந்த பேர்லாம் நாங்களா கேட்டோம்? பைபிள் இந்த அளவுக்கு ஒரு 25 தலைமுறைக்கு சொல்லுது. அதுல நிறைய முரண்பாடு இருக்கு, 2வது இருக்கட்டும். இப்படி இவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய வேத வசனம், இப்படி ஒரு 25 தலைமுறைக்கான செய்திகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு பைபிள், ஒரு மனிதர் செத்ததை ஏங்க 2 விதமா இருக்கு? அது செத்ததை நாங்க ஒத்துக்கிறோம். செத்ததுதான் எப்படி 2 விதமா இருக்க முடியும் தான் நாங்க கேட்கிறோம். 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். கடவுளால் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு இறந்த விதம் எது? நம்பிக்கை வர்றதுக்கு தானுங்க. உங்களுடைய நேரம் வரும்போது நீங்க பேசுங்க. 2மே எப்படி ஒரு மனுஷன், ஒருத்தர் கருப்பா இருக்கானாக்கா கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கானா வெள்ளையா இருக்கா, குள்ளமா இருக்கானா குள்ளமா இருக்கலாம், நெட்டையா இருக்கிறானா நெட்டையா இருக்கிற, 2ல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். இதுவும் இப்படி இருக்கு அதுவும் அப்படி இருக்குனாக்கா கடவுளுடைய வார்த்தையில எப்படி முரண்பாடு வரும்? யோபு 33வது அதிகாரம் 14வது வசனத்திலே தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை மறுவிசை மாற்றி திருத்துகிறவர் அல்லவே. அப்ப எப்படி படிங்க, நீங்க வசனம் படிங்க. தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை மறுவிசை மாற்றி திருத்துகிறவர் அல்லவேன்னு பைபிள் சொல்லுது. நாங்க அதுதான் கேட்கிறோம். கடவுள் எப்படி இப்படி வந்து ஒரு விஷயத்தை சொல்றார், ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றார். ஒரு சட்டத்தை சொன்னா மாத்தி சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஆதாமுடைய சந்ததிகள் வந்து அண்ணன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்க. பிற்காலத்தில் அந்த சட்டம் மாற்றப்பட்டு இப்படி திருமணம் செய்யக்கூடாதுன்னு தடை இருந்திருக்கும். இதை நீங்களும் ஏத்துக்கிறீங்க, நாங்களும் ஏத்துக்கிறோம். சட்டத்தை சொல்லல நான். ஒரு சம்பவம் வரலாறு எப்படி பொய்யா இருக்க முடியும்? வரலாறு எப்படி பொய்யா இருக்க முடியும்? வரலாறு சொல்லக்கூடிய அந்த கடவுளுடைய வார்த்தையில இப்படி தடுமாற்றம் இருக்குதுங்க. இந்த அடிப்படையில பார்த்தா மற்றது எல்லாமே சந்தேகத்துக்குரியதா வருதுன்னு இது ஒரு கேள்வி கேட்டோம். 2வது இயேசு இடத்துல இன்னைக்கு இப்ப நான் ஏத்துக்கிட்டு இதெல்லாம் விட்டுட்டு கூட அவரிடத்துல என்னுடைய பிரச்சனையை நான் கோரிக்கையை வைத்தால் அவருக்கு கேட்குமா அப்படிங்கிற நிரூபிங்க கேட்டுவோம். நீங்க பைபிள்ல இருந்து கேளுங்க, நாங்க சொல்றோம் சொன்னீங்க, நாங்க முன்னாடி கேட்டுட்டோம், நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன்.
இப்படி கேட்டால் அவருக்கு கேட்கும்னா சரி இறைவனை ஏத்துக்கலாம். அது வரலாறு எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும், முன்னாடி இருக்கிறது எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும். என்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது, இயேசுக்கு இருக்குது, இந்த வசனம் அப்படி நீங்க காட்சினா அதை கூட ஏத்துக்கலாம். அப்ப அப்படி கூட ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு மனிதரை எப்படி நாங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், என்னுடைய வயிற்று வலி, என்னுடைய தலைவலி, என்னுடைய குடும்ப பிரச்சனை, நீ சுகம் கூடிய இயேசுவே அப்படி நான் கேட்டால் என்னுடைய செய்தி அவர் கேட்கின்றார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தால் தான் அவர் மீது விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்துக்கு யாருக்கு இப்ப உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? கேட்டா மனுஷனா வந்துட்டீங்க, மனுஷனா வந்து மறுபடியும் நம்ம எப்படி கேட்க முடியும்? அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பதிலை நீங்க சொல்லணும். திராட்சரசம் பண்ணாக்கா சொர்க்கத்துல இருக்குது, நீங்க பண்ணா நியாயமா நாங்க பண்ணா நியாயமான்னு கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. சொர்க்கம் என்பது மனிதன் வாழ்கிறனா அவனுக்கு தரக்கூடிய பரிசு. அங்கே போதை புத்தியை பேதலிக்கக்கூடிய மது இல்லைன்னு குர்ஆன்ல இன்னும் ஏராளமான வசனம் அந்த மதுவுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த உலகத்துல ஒருத்த மது அருந்தாம இருந்தனாக்கா உனக்கு நான் அங்க தரேன்டா, நீ இங்க ஒழுக்கமா இரு. இது மனிதனை ஒழுக்கமா இருக்க தூண்டுமா? ஒருமே தரமாட்டேன், நீ இப்படியே இருந்தாக்கா என்னத்தை வாழ்ந்து என்னத்தை சாவரும் அப்படின்னு ஒரு மனிதன் சைக்காலஜிக்கலா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க நீ ஒழுக்கமா இருக்கணும், இங்க மது அருந்தாமல் இருக்க வேண்டும், இங்க நீ விபச்சாரம் செய்யாமல் இருக்க வேண்டும், இங்க நீ பொய் பித்தலாட்டம் செய்யாமல் இருக்கணும். அப்போ உனக்கு எல்லாத்தையும் நான் அங்க தரேன், அங்க இன்பங்களை தருகிறேன். அப்ப இங்க கட்டுப்பாடா வந்தா பரிசுகள் வாங்குற இடம், அங்க போயிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு நமக்கு இல்ல அர்த்தம். அப்ப இங்க குடிச்சிட்டு ஆட்டு போறோம், நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். சொல்றோம்னா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் இறைவனுடைய வேதமான குர்ஆனில் இருந்து இயேசு தேவன் என்பதற்குண்டான அநேக வசனங்கள் சொன்னீங்கல்ல, அநேக வசனங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எடுத்து போடுற மாதிரி தெரியல. அதே மாதிரி யூதா காரிஸ்னுடைய மரணத்தை பத்தி கேட்டோம், அவன் மீச வச்சானா மீச வைக்கலன்னா அவன் அப்ப யாரு பேதுரு, அதுவும் தேவையில்லை, இயேசு தேவன் அது மட்டும்தான் எனக்கு தேவை. அந்த வேதத்தில் உள்ள எந்த வரலாறுகளில் உள்ள முரண்பாடும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதும் இல்லை என்று ரொம்ப சர்வ சாதாரணமான வேத வசங்களை நீங்கள் சொல்றீங்க. ஒரு முக்கியமான ஒரு இயேசுவை காட்டி கொடுத்தனுடைய மரணத்துல ஏன் முரண்பாடு? அதை வரதான் செய்யும். நீங்க தானங்க சொன்னீங்க 40 பேர் இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியினுடைய உந்துதல் எழுதப்பட்டது உங்க வேதமும் சொல்லுது. பரிசுத்த ஆவி அவுட் ஒரு மாதிரி சொன்னா 2 பேர் பரிசுத்த ஆவி இல்ல, ஒன்னு அசுத்த ஆவியா இருக்கும் என்ற சந்தேகத்தை கேட்கிறோம். அது ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அதே மாதிரி இயேசு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டின திராட்சரசம் சொர்க்கத்துல கிடைக்கும். நான் என்ன கேட்கிறேன், ஏன் திருட நீ மட்டும் திருடலையா? என்ன அர்த்தம்? நான் திருட்டு பயின்றது ஒத்துக்கிறதா அர்த்தம். அவன் திருடனா இல்லையாங்கிறது 2வது வாதம். நான் ஏன் திருடன்றது, திருடலன்னு சொன்ன நல்லவன் அர்த்தம். நீ திருடல, நீ என்ன குடிக்கிற, நீ குடிக்கிறல, என்ன வாதம்? அவன் குடிகாரன் இல்லையாங்கிறது 2வது நிரூபிப்போம். நீ என்ன குடிக்கிறன்னா, நீ குடிச்சல, அதனால நானும் குடிச்சேன். அப்ப தான் குடிகாரன் என்பதை எப்படி ஒத்துக்கொள்வாரோ அது மாதிரி அவர் என்ன செஞ்சாரு? இயேசு செய்த அற்புதத்தை கண்ணீரை கொடுத்து கடவுளே சொல்லல, பரிசுத்தாவி சொல்லல, நானே அபிப்பிராயத்தை சொல்றேன்னாரு. அது கடவுளுடைய வார்த்தையோட இணைச்சி வைக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தையை, இதுக்கு என்ன பதில் கூட சொல்லல. உங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டது, குறிப்பிடப்படாமல் காணா போன ஆகமங்கள் நிறைய, ஏறத்தாழ 4500க்கும் மேற்பட்ட வசனங்கள் வித்தியாசம் இருக்கு. உங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்ட 7 ஆகமங்கள் காணணும், அதுக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல, அதையும் குறிச்சுக்கிறோங்க. நாங்கள் சொல்லிவிட்டோம். அது காணாமல் போனதுதான். அதை தேடி கண்டுபிடிக்கிறார்கள், கண்டுபிடிப்பார்கள், கண்டுபிடிக்கப்படலாம், கண்டுபிடிக்கப்படாமலும் இருக்கலாம். எங்களுக்கு கிடைத்த இந்த சத்தியம் எங்களுக்கு போதும். இன்னும் கிடைத்தால் எங்களுக்கு சந்தோஷம். ரைட். இன்னொரு காரியம், இந்த மதுவை பற்றிய விஷயம் சரியா புரியல பிரதருக்கு. அதாவது மருதுல இந்த திராட்சை ரசத்துல அது கிக்கு கொடுக்கக்கூடிய திராட்சை ரசமும் இருக்குது, கிக்கு கொடுக்காத திராட்சை ரசமும் இருக்குது. இப்ப கடையில போய் ஜூஸ், திராட்சை ஜூஸ் குடிக்கிறது இல்ல. இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீ கானாவூர் கல்யாணத்துல பண்ணது. இதுதான் உங்களுடைய சொர்க்கத்திலையும் பண்றது. மற்றபடி கிக்கு கொடுக்கிறது அல்ல. கிக்கு கொடுக்கறதெல்லாம் நம்ம ஆண்டவர் ஒத்துக்க மாட்டாரு, ஒத்துக்கிறது இல்ல. உங்க ஆண்டவர் ஒத்துக்கிட்டாருன்னா சந்தோஷம், நீங்க வச்சுங்க. அதை திருத்துவாரா என்று சொல்லுகிறீர்கள். யூதா விஷயத்துல, யூதாவுடைய மரணத்துல விஷயத்துல தேவன் சொல்லுகிற காரியத்தை திருத்துவாரா? எந்த இடத்துல அவர் தூக்கல, அவர் நாட்டு கொண்டு சாகல எங்கேயாச்சும் எழுதியிருக்குதா? மாற்றப்பட்டிருக்கிறதா? நாண்டு கொண்டு செத்தார் என்று 3-4 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு முதற்கொண்டு 3-4 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எப்படி செத்தார் என்று விளக்கம் தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொன்ன விளக்கம். அது பேதுரு சொன்ன விளக்கம். எப்படி அவன் நாண்டு கொண்டு செத்தவன் எந்த நிலையிலே மரித்தான், அதற்கு ஒரு விளக்கம், எக்ஸ்பிளனேஷன். அதனால புரோட்டா செய்யறான்னு சொன்னீங்க பத்தியில, அவன் எப்படி செஞ்சாங்கிற விளக்கம் தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல. அதனால முன்னுக்கு பின் முரணே இல்லை. அவர் நாண்டு கொண்டு சாகலன்னு சொல்லவே இல்லை வேதத்துல. முன்னுக்கு பின் முரணாகவே கிடையாது. இன்னொரு காரியம், திரவத்தால் படைத்தார். ஒரு இடத்துல மண்ணால் படைத்தார், திரவத்தால் படைத்துங்கிறது மனுஷன் உண்டாக்கப்படுகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். மனுஷர்கள் விந்துனால உருவாக்கப்படுகிறது என்று சொன்னீர்கள். ரைட் தானே? விந்துனால உருவாக்கப்படுகிறது. விந்துனாலே அல்லாஹ் மனிதனை உருவாக்கினார் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இந்த விந்து என்னுடைய விந்து, இந்த விந்து மனிதனுடைய விந்து. இந்த விந்துவை உற்பத்தி பண்ணுகிறவர் தேவன் அல்ல. அத முதல்ல தெரியணும். முதல்ல ஆதியிலே தேவன் ஆதாமை எவ்வாளையும் படைத்த பொழுது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகள் என்று தேவன் சொன்னார். ஆக ஆதாம் எவ்வாளை உண்டாக்குனதுதான் தேவன். அதுக்கப்புறம் பிள்ளை குட்டிகளை எல்லாம் உண்டாக்குறதெல்லாம் மனுஷன் தான். என்னுடைய காரியத்தினாலே உண்டாக்குறேன். நான் என்னால முடியாத பட்சத்துல தான் நான் தேவனை சார்ந்திருக்கிறேன். முடியாத பட்சத்துல தான் நான் அங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், தேவன்கிட்ட போயிட்டு இருக்கிறேன். மற்றபடி தேவன் ஒரிஜினலாவே எனக்குள்ளே எல்லா விந்து எல்லா திரவம் எல்லாத்தையுமே போட்டாரு. அதனால ஒவ்வொரு ட்ரிப்பும் அவர் மனிதனை உருவாக்கவில்லை, உங்களையும் தேவன் உருவாக்கவில்லை என்று சொல்லுகிறேன். நான் ஆதாம் ஏவாளை மாத்திரம் தான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். என்னை உண்டாக்குறது எங்க அப்பா அம்மா, உங்களை உண்டாக்குறது உங்க அப்பா அம்மா, தேவன் அல்ல, அல்லாவும் அல்ல என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சட்டதிட்டம் என்று ஒன்று இருந்தால், மூசாவுடைய புஸ்தகம் இருந்தால் அது காப்பி வேணும்னு மறுபடியும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த காப்பியே கிடையாது. அது அல்லாஹ் கொடுத்தது என்றால் ஏன் அதுக்கு அழிஞ்சு போகணும்? அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா எங்க புஸ்தகம் காணா போச்சுங்கிறத மாத்திரம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க புஸ்தகம் எங்க போச்சு? எவன் தூக்கிட்டு போனான்? எவன் அதை அழிச்சான்? ஏன் அந்த புஸ்தகம் அல்லாஹ் கொடுத்திருந்தால் பொய் கொடுத்தாரா? அல்லாஹ் எப்பவும் பொய்யா கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார், உண்மையைத்தான் கொடுப்பார் அவரு. அப்ப அவரு மூசா நபி கிட்ட கொடுத்தது உண்மை என்றால் என்னென்ன உண்மையெல்லாம் கொடுத்தார் சொல்லுங்க எங்கள்கிட்ட. அந்த உண்மையெல்லாம் இப்ப ஏன் முகமது நபி மறைச்சிட்டாரு? ஏன் அந்த உண்மையை முகமது நபி மறைக்கலாமா? அடுத்த கேள்வி, என்னுடைய கேள்வி. அப்ப உங்களுக்கு உண்மையே தெரியல, அப்புறம் எப்படி முகமது நபி மறைச்சாரா மறைக்கலன்னு உங்களுக்கு தெரியும்? உண்மையே முதல்ல உங்களுக்கு தெரியணும். நாங்க அப்படி இல்லைங்க. தேவன் கொடுத்தால் காணாமல் போயிடுச்சு, இந்த புத்தகத்தில் எழுதி இருக்குது, அப்ப நிச்சயமாய் தேவன் தான் கொடுத்திருக்கிறார், அப்ப அதை எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம் என்று ட்ரை பண்றோம் நாங்க. நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு இல்லையே, போய் தொலைட்டோம் அப்படி இல்ல சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க. நிச்சயமா உங்களுக்கு சொல்லுகிறேன், பால் உண்ட முளைகள் அப்படிங்கிற அந்த வசனத்தை மாத்திரம் நீங்க எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்களே, அப்ப நாங்க மாத்திரம் அல்லாஹ்வின் வார்த்தைங்கிற வசனத்தை மாத்திரம் எடுத்து பேசக்கூடாதோ? அதாவது அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ப சார் சொன்னாங்க, என்ன பைபிள்ல நீங்க பாட அள்ளி போட்டுட்டே இருக்கீங்க, முரண்பாடு இருக்குது, ஆபாசம் இருக்கு, அசிங்கம் இருக்குன்றீங்க. நாங்க குர்ஆன் உண்மையா போட்டோமா? ஏன் போட தெரியுமா? நாங்க குர்ஆன் நம்பல, நீங்க பைபிள் நம்புங்க, அப்புறம் எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. நாங்க இப்போ சொல்றோம், இது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டிருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளையும் குறைகளையும் பொய்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றா, நீ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் ஒன்று சேர்த்துக்கங்க, இதுல இருந்து உங்களால் ஒரு முறையும் காட்ட முடியாது. இந்த சவால் 14 நூற்றாண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரோம். நீங்கள் குர்ஆனில் குறைகளுக்காக தேடி இருப்பீர்கள், குர்ஆனை படித்திருப்பீர்கள். இன்னும் சவாலாக சொல்கிறோம், ஒரே ஒரு முறை கூட உங்களால் குர்ஆனை எடுத்து காட்ட முடியாது. அடுத்ததாக சார் சொன்னாங்க, மதுபானமும் திராட்சை ரசமும் சேர்ந்து இருக்குது. அதுவே அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா? நாங்க சொன்னோம், உங்க சொல்ல என்ன இருக்கு தெரியுமா? மதுபானமும் திராட்சை ரசமும் சேர்ந்து குடிக்கிறான்னு சொல்லி யாரு சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. திராட்சை ரசம் மது மயக்காதுன்னு சொல்றீங்க, மதுபானமும் திராட்சை ரசமும் சேர்ந்து குடிக்கிற உபாகமம் இருக்குன்னு சொல்றாரு. அது ரொம்ப போறபோக்கு சொல்லி போறீங்க. கர்த்தருடைய கட்டளையான தேவாலயத்திலேயே மதுபானத்தை குடிக்கலாம் என்ற ஒரு கட்டளை உங்கள் வேதத்தில் இருக்குது, அது உங்களுக்கு தப்பா தெரியல. அடுத்ததா சொல்றீங்க, தேவன் எதுக்காக சொல்றாரு தெரியுமா? அது வந்து தீமைன்னு சொல்லிட்டு தீமை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அது எப்படி சொல்லலாம்? டேய் பொண்ணை பார்க்காத, இது ஓகே. டேய் ஒரு பொண்ணுக்கு அந்த ஃப்ரெண்ட்ல 2 மூலமா இருக்கும், கீழே உறுப்பு இருக்கும், அது இருக்கும், தொடர்பு இதெல்லாம் பார்க்காது. இப்படியே சொல்லுவாங்க. ஒரு ப்ளூ ஃபிலிம் போட்டு காட்டிட்டு, இந்த பாரு இப்படி வருது பாரு, 6 முடி வரைக்கும், இது மாதிரி செய்யாத, இப்படியா விபச்சாரம் செய்யாத, அடிச்சு கல்லால கொள்ளுவோட இப்படி சொல்லணும். விபச்சாரத்தை முழுமையா ப்ளூ ஃபிலிம் போட்டு காட்டி 3 மணி நேரம் படத்தை பாத்துட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுதா? இது மாதிரி யாரும் செய்யாதீர்கள் என்ற உபதேசத்தை உங்கள் வேதம் சொல்வதாக நீங்களே ஒப்புக்கொண்டு, அது இல்லைன்னு சொல்லல யாரும், உங்களை பாத்தீங்கன்னா எடுத்து போடுவோம். நீங்க என்ன போற பக்கம் சொன்னீங்க, எசேக்கியேல்ல இருந்து எப்படி செய்வாங்க, எப்படி உறுப்புக்கு என்ன போடுவாங்க, உறுப்புக்கு என்ன தேய்ச்சா எவ்வளவு சைஸ் ஆகும், அது எந்த கழுத உறுப்பு மாதிரி வரும், எல்லாம் எசேக்கியேல்ல இருக்கு. நேரம் இல்லனால அதை எடுத்து போடல. அதே மாதிரி வந்து மலைகள் எதுக்கு முளைன்னு சொல்றாங்க குர்ஆன்ல இறைவன். மலைகளை பொறுத்த வரைக்கும் முளைனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த பைபிள் படிச்சாலும் முளைனா அதே ஞாபகத்தில் இருக்குது. பூமி பல அடுக்குகளாக இருக்கிறது. அந்த பல அடுக்குகளாக உள்ள பூமியில மலைகளை கொண்டு நிறுவி அந்த அடுக்கு நகராக மலைகளை முளைகளாக நாட்டினு சொன்னா உங்களுக்கு அந்த முளை தான் தெரியுது சொன்னால் அது உங்கள் வேதத்துடைய குற்றம் ஏதாவது கிடையாது. அதாவது முளைகள் அப்படின்னாக்கா சார் சொன்னார், நம்மளா தமிழா விவாதம் தமிழனுக்கு தெரிஞ்சுக்கணும், தமிழே தெரியாம இருக்கு. லானா போட்டதான் முளை, அது பிரீஷ்ட குறிக்கிறது. சரிங்களா? முளை
போனாக்கா அது ஆப்பை பிடிக்கிறது. உள்ள ஆப்பு மாதிரி முளை. அந்த தமிழுடைய வித்தியாசம் தெரியாம அதுக்குள்ள தமிழ்ல நாங்க விவாதம் பண்ணது தமிழ் முதல்ல தெரிஞ்சுங்க. அப்ப தமிழக நீங்க பாத்துருங்க சரிங்களா? தமிழா திருச்சி சொல்றாரு. நாங்க இருக்கிற முறையை சொல்றோம். மலைகளை முனைகளாக பூமியில ஒன்று பெரிய விஞ்ஞான குரான் பேசுது. இன்னைக்கு கண்டுபிடிச்ச அந்த இளையர்களுக்கு சான்றான ஒரு வசனம் வச்சுட்டு அதுலதான் மலையை வந்து மலையை பார்த்து முறைன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க இருக்கிற குறைய வச்சு நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அது வரவேற்கதான் இருக்கும். நீ காலப்புணர்ச்சினால இல்லாத ஒரு வசனத்தை திருச்சி நீங்க சொல்றது நாளைக்கு பார்க்கிற மக்களுக்கு எடுபடாம போயிடும். அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சொன்னாரு தாவீது திருந்திட்டாயா மன்னிப்பு கேட்டிருந்தா உங்களுக்கு சந்தோஷம் ஏற்றுக்கும். சார் பைபிள் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் வசனம் 1-4 நீங்க படிச்சு பாருங்க. தாவீது வயது முதிர்ந்து விருத்தாப்பியா போது இளமையில இருக்கும்போது அர்த்தம் கொண்டாடி கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. மன்னிப்பு கேட்டா திருந்தி இருக்கணும். கடவுளுடைய பயம் வந்து இருக்கணும். அதான மன்னிப்பு. அவருக்கு உடலுக்கும் அழகாகவில்லை. அதனால அவருடைய சேவை அவன் வேலைக்காரருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கான். நம்ம ஆளுக்கு அழகு போனோம்னாக்கா கொண்ட போனதான் வரணும். ஊருக்கும் தேடி ஏனோ அந்த அபிஷேக கொண்டு அவர் மடியில போட்டாங்க. அப்ப எப்படி நீங்க சுலைமானாக்க சுலைமான நீங்க அப்படின்னு சொல்லல. எதை கேட்டு முதல் ஆலயத்தை கட்டுவான்னு இயேசு யாரை பார்த்து சொன்னாரு? தாவீது ஆலயம் கட்டினாக்கா எனக்கு கட்ட வேணாம். சாலமோன் தான் எனக்கு முன்னாடி ஆலயம் கட்டுவான். அதுக்கு முன்னாடி கூடாரம் முதலமாக எடுத்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. அப்படி முதல்ல ஆலயம் கட்டக்கூடியவன் அந்த பாக்கியத்தை பெற்றவன் இப்படிப்பட்ட 300 ஒப்பாட்டிகளை 700 ஒப்பாட்டிகளை வச்சிருக்கானே எப்படி இது முரண்படாது? கடவுளுடைய அந்த சித்தாந்தத்துக்கும் அவருடைய நேர்வழிக்கும் இது முரண்படாதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். நாங்க அவருடைய காரணம் கிடையாது. அப்ப ஒப்பாட்டியா இருக்கு. அப்ப சட்டம் போடக்கூடாது. 10ஆம் தலைமுறைக்கு விபச்சாரம் வரைக்கும் பண்றவே சபை பெறக்கூடாது. சட்டம் போடக்கூடாது. அப்ப நீ சட்டம் போடக்கூடிய ஒழுங்காதாம அடுத்த சட்டத்தை போட எப்படி? அதே மாதிரி சட்டம் ஏதாவது ஒரு படிப்பு ஏதாவது இருக்கா பாருங்க. அதெல்லாம் படிப்பு உன்னத பாட்டு இருக்குங்க, முறைகள் இருக்குங்க, இது இருக்குங்க. சட்டமா இது போயிட்டு சொல்றாரு. குரான் என்ன சொல்றது? குடிக்கிறத பத்தி குடிக்கிறது தப்புன்னு அது மாதிரி 5வது வருஷம் 90வது வருஷம் திட்டவட்டமா டிக்ளேர் பண்ணுது மது அந்த கூடாது. மதுபானம் திராட்சரசம் ஒண்ணு சொன்னாலும் பரவாயில்ல. சரி சார் சொல்றாரு நல்ல திராட்சரசம் கெட்ட திராட்சரசம் ஏத்துக்கலாம். மதுபானம் திராட்சரசம் ரெண்டுத்தையும் சேர்த்துதான் உலகம் 24 சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உங்க முன்னாடி கேள்வியா வச்சோம். கேள்விக்கு பதில் நீங்க கோவப்படுறீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இது புலனாவை 2ஆம் ராஜாக்கள் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் 8வது வசனத்துல வந்து யோயாக்கீன் ராஜாவான போது அவனுக்கு 18 வயசு இருந்தது வருது. 2ஆம் நாளாகமம் 36வது அதிகாரம் 9வது வசனத்துல யோயாக்கீன் ராஜாவான போது 18 வயசா இருக்கு. ஒரு இடத்துல 8 வயசு, ஒரு இடத்துல 18 வயசுன்னு வருது. இந்த வரலாற்று சம்பவம் குறித்து சொல்லப்படும் போது பரிசுத்தாவினா அந்த கடவுள்னாக்கா அந்த காலம் எல்லா காலமும் அவருக்கு மறதி இருக்காது. வயசானதுனால ஏதோ தப்பா சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல 8 வயசு வருதுங்க, இன்னொரு 18 வயசு வருது. எப்படி முரண்பாடா இருக்குது? அதே மாதிரி எஸ்ரா 2வது அதிகாரம், நெகேமியா 7வது அதிகாரத்துக்கு கூட பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்த அந்த மக்களை வந்து அந்த அரசர் மீட்டு வரும்போது ஆறுடைய புத்திரர் இவ்வளோ, இந்த புத்திரர் இவ்வளோ, ஊழலுக்கு இவ்வளோ, மோளப்பட்டபடி இவ்வளவு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போடுது. அதுல எண்ணிக்கை கூட முரண்பாடா இருக்குது. ஒரே சம்பவம் 2 இடத்துல வெவ்வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த எண்ணிக்கை தாறுமாறாக முரண்பாடா இருக்குது. அப்போ முன்னுக்கு முரணா இருக்கும்போது இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி சத்தியமா இருக்க முடியும் என்றுதான் நாங்க கேட்டோம். இயேசுவை பத்தி நீங்க கேட்டீங்க. அப்ப வந்து இப்போ வந்து அவர் கடவுளா இல்ல, மனிதனா இருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? டெம்பரரியா அவர் வரவருக்கு இன்னொருத்தரை நீங்க கேட்கணும். அப்ப இயேசு கடவுளே ஒத்துக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் 2வது வரவருக்கு கடவுளே ஒத்துக்கிட்டீங்க. வேற ஒருத்தரையும் கேட்கணும். அவருடைய நாமத்தினால இப்போ அவருக்கு பவர் கிடையாது, போயிட்டாரா? மனுஷனா தான் இருக்காரு. 2வது வருவாரு நாங்க சொல்றோமே. வந்ததுக்கு அப்புறம் நிறைய வேலை நடந்து அதுக்கெல்லாம் கடவுளா சொல்லிட்டுக்குவாரு. ஆரம்பத்துல சொல்லிக்க ஒண்ணுதான் 1-3 வந்துட்டாரு. அவர் தான் இவர் தான் இவரு. சாலைக்கு உட்காந்துருக்காரு. போன் வருது. யார்கிட்ட சொல்லுங்க? சேவியர் பேசிட்டு வந்திருந்தாக்கா ஏப்பா நான் தான் இங்க உட்காந்து அவரு எப்படி பேச முடியும்? அப்ப இவ்வளவு பேர் முன்னாடி அவரே கேட்கிறாரு. குடுப்பாயின ஏப்பா காப்பாரு கை விட்டுறாரு இப்படின்னு கதறாரு. அப்ப வேற யாரும் இருக்காங்க அர்த்தம் இல்ல. 2 பேரும் ஒண்ணுதானக்கா இப்ப கடவுளா இருக்கிறவர். கடவுளா இருந்தா அவரை கேட்க முடியாது. கேட்டால் காதல விழணும் அப்படிங்கிற நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படி கேட்டாக்க பைபிள் ஒரு வசனம் கூட கிடையாது. இப்போ நான் இங்க இருந்து கேட்டால் இயேசுக்கு கேட்கும், என்னுடைய கோரிக்கை தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பார்த்தா அப்படி வசனம் இல்லாத என்ன செஞ்சாரு? டக்குன்னு இப்ப கடவுள் இல்ல, அவர் வந்தாதான் கடவுள். இயேசு கடவுள் நிரூபிக்க வந்து இப்போதைக்கு கடவுள் இல்லைங்கிற நீங்க வாயிலிருந்து நிரூபிச்சீங்க. இப்போதைக்கு ஒரு கடவுள் இல்லை, வர வரைக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம பேசுறோம் அவரை கேட்காது. யார்கிட்ட கேட்கிறோம்? தேவன் இன்னொருத்தர் இருக்காரு, இவருடைய பேரை வச்சு அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். என்ன கடவுள் நிரூபிக்க வந்து குரானே இல்ல, குரான் நிரூபிக்கிறது அதுலயும் இல்ல, பைபிள் நிரூபிக்கல அதுலயும் இல்ல, கடைசியில் கடவுள் இல்லைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. இப்போதைக்கு கடவுள் இல்லை, 2வது கடவுள் இல்லைன்னு நிரூபிச்சிருக்கீங்க.